ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनम् मायाभूतरजीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्चैतन कौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणगदितं श्रीकृष्णलीलामृतम्। மத்ஸ்யாவதாரம் ஆரம்பிக்கணும். அடுத்த கிளாஸ்ல வாமனாவதாரம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன தசகத்துல ஒரு ஷார்ட் ரீகேப் பார்ப்போம். சுகர் வந்து பரீட்சத்துக்கு மகிமைகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரீராப்தி மதனத்துல என்ன ஆகுதுன்னா, அசுரர்கள் மகாபலி வாழலாம் கொல்லப்படுறாங்க இல்லையா இந்திரனால. அவரோட அசுர குரு சுக்கராச்சாரியார் அவ காயப்பட்டவாளுக்கு எல்லாம் அவளை எல்லாம் சரி பண்ணி மகாபலிக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். அப்போ மகாபலிக்கு உயிர் வந்துடுறது. இப்போ அவன் என்ன பண்றாங்கன்னா, சுக்கராச்சாரியார்னாலதானே அவனுக்கு இந்த உயிர் திருப்பி கிடைச்சது. அப்போ அவன் அந்தணர்கள் எல்லாம் ரொம்பவுமே இது சேவகம் பண்ண தொடங்குறாங்க. அப்போ அவளுடைய அனுகிரகத்தினால அவ என்ன பண்றாங்கன்னா, நிறைய யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுவான். அந்தணர்களுக்கு நிறைய தானம் எல்லாம் பண்ணுவான். யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விடுறான் மகாபலிக்கு. பலி வந்து இப்போ என்னத்தினாலன்னா, அவளுடைய அந்த யஜ்யங்களுடைய விஸ்வஜித்ங்கிற ஒரு யஜ்யத்தினுடைய பலன் வந்து அவனுக்கு ஒரு தேர் கிடைக்கிறது, தங்க தேர் கிடைக்கிறது. அதுல 4 பச்சை குதிரைகள் இந்திரனோட தேர் மாதிரி இருக்குமா அது கிடைக்கிறது. சுக்கராச்சாரியார் இருந்து சங்க கொடுக்கிறார். இன்னும் எத்தனையோ சம்பத்துக்கள். 2 அம்புராத்தினு சொல்லுவா இல்லையா, அதுல வந்து நிறைய அம்புகள். அது எப்போ எடுக்க எடுக்க தீராத வந்துட்டே இருக்குமா. இப்படியாக ஏகப்பட்ட அவனுக்கு இது சலுகைகள் கிடைக்கிறது அவனுக்கு இந்த யஜ்யம் பண்ணினது. அப்போ இந்த யஜ்யத்தினால இன்னமும் பிராமணாள்கிட்ட அவனுக்கு ரொம்பவுமே ஒரு மதிப்பு மரியாதையும் கூடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, பிரகலாத வம்சத்துல பிறந்திருக்கான். அது அந்த மேன்மை இருக்கு அவனுக்கு இல்லையா. பர்த் வந்து அவளுடைய கொள்ளு பேருனாக்கும் பலி. அப்போ அவன் இந்த மாதிரி எல்லா விஸ்வஜித் யஜ்யமும் பண்ணிட்டு நல்ல பலம் கிடைச்சுடுறது அவளுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கை ஓங்கி போயிடுறது. என்ன பண்றாங்க, இந்திரலோகம் அமராவதி பட்டணத்தை முதல்ல தகர்த்து அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஓட்டி விட்டு விடுறான் பலி. அவளெல்லாம் ஓட்டுட்டு இப்போ எல்லா 3 லோகத்துக்கும் அதிபதி ஆயிடுறான் பகவான். இப்போ வந்து அவருடைய பட்சம் இப்போ அசுரா பக்கம் இருக்கு பாருங்க. இப்போ அதுக்கு முன்னால இப்ப அமிர்தத்தை எடுத்துட்டா கூட இந்திராளுடைய கீழ்படுறது. இப்போ ஏன்னா எண்ணத்தினாலே என்னன்னா, இவருடைய பிரகலாதனுடைய கொள்ளு பேரன் சுக்கராச்சாரியாரோட அனுகிரகம், அதோட கூட அந்தணர்களுடைய அனுகிரகம் எல்லாமா கூடி இப்போ பலியுடைய கை விட்டு ஊழிப்படுறது. இப்படியாக என்ன ஆகுதுன்னா, இப்போ இவாளுக்கு ஓடி ஒழிய வேண்டிய நிலைமை ஆயிடுறது. அப்போ அதித்திய வந்து கஷ்டப்பட்டு கேட்கிறாவோ, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் குழந்தைகள்லாம் அப்படி எல்லாரும் இப்போ டிஸ்கைஸ்ல அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்போ என்ன எப்படி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கு பாருங்க. பிகினிங்ல இருந்து அசுரர்கள் ஒரு சமயத்துல மேலுக்கு வர இப்போ இவாக்கு இழுத்து போயிட்டா. இது மாத்தி மாத்தி நடந்துட்டு இன்னும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அதித்தி காசிவர் என்ன சொல்றாருன்னா, மந்திர தந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுக்கு காசிவர் என்ன சொல்றாருன்னா, பயோவிரதத்தை மேற்கொள்ளு, அதுல வந்து நல்லா உனக்கு அதனால கொஞ்சம் நல்லது கிடைக்கும்னுட்டு அழகா அந்த விரதத்தை பத்தி எல்லாம் சொல்லி அதை நீ பண்ணணும்னு சொல்றேன். அந்த பயோவிரதத்தை பத்தி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். அப்ப அதுல வந்து 12 நாள்ல பகவான் வந்து பிரத்யட்சங்கிற பகவான் என்ன சொல்றாருன்னா, நானே குழந்தையா பிறப்பேன் உனக்கு, ஆனா அது வந்து சீக்கிரட்டா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம்னுட்டு சொல்லிட்டு ஒரு மறைஞ்சு போயிடுறாரு. அப்ப அதே மாதிரி இந்த விரதத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய அந்த விந்துக்கள் வந்து
காசிவருடைய அவர் தபஸ்வி இல்லவா, அவருடைய வீரியத்துல புகுந்து இப்ப கர்ப்பமாயி கரெக்டா இந்த திருவோண நட்சத்திரத்துல அந்த துவாதசி தினத்துல பிறக்கிறார் பகவான். அப்போ தேவாதிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா, புஷ்பவஷ்டி பண்றா. இப்படியாக பார்க்க பார்க்க ஒரு பெருசாயிடுறார், குழந்தை பெருசாயிடுறது. இப்ப இப்ப அடுத்து என்ன இருந்ததுன்னா, இந்த குழந்தை இப்போ அது பர்பஸ் இருக்கு இல்லையா, அந்த பூணல் போடுறா அவங்களுக்கு முதல்ல அந்த குழந்தைக்கு 5 வயசுல முன்காலத்துல எல்லாம் பூணல் போடுவா. சோ அந்த பூணல் போடுற வைபவத்தை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். எல்லா அழகா அந்த பூணல் நடக்கிறது, அது பகவானோடது இல்லையா. சோ எல்லாரும் தேவாதிகள் எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல பகவானை கொடையும் வடி இது அது இதுன்னு பார்த்தோம். நம்ம எல்லாம் டீட்டெயில்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஒரு அக்னிகாரிகள் எல்லாம் பண்ணி இந்த பிரம்ம தேஜஸோட விளங்குறா இப்போ பகவான். இப்ப அடுத்து என்ன, பலியுடைய கிரகத்தை நோக்கி போறார். அங்க நர்மதா நதியுடைய வடக்கு பாகத்துல அஸ்வமேத யாகம் பெரிய லெவல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கூடி இருக்காங்க. சுக்கராச்சாரியாருடைய மேற்பார்வையில அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அப்ப அந்த கிரகத்துக்கு இவர் போறார். அப்ப இவர் அந்த போற அந்த தோரணை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா பூமியே நடுங்கிறதா. ஒரு சின்ன குழந்தை வடிவத்திலேயாக்கும் வாமன மூர்த்தியா போறார் அவர். ஆனா அது அந்த தேஜஸும் அவருடைய கொடை வடி கையில கமண்டலம் இதெல்லாம் பார்த்தான்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சூசகமா சொல்ற மாதிரி இருக்கான். சோ அப்படியாக இவர் அந்த பலியுடைய அஸ்வமேத யாகத்துக்கு போய் சேர்றார் பகவான். இப்ப அங்க போன உடனே இப்ப பாக்குறா எல்லாரும், இந்த தூரத்தேர்ந்து நடந்து வரதை பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். சுக்கராச்சாரியார் மற்ற அங்க கூடியிருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவளுக்கு இவர் அந்த பிரம்ம தேஜஸ் முகத்துல அப்படி பளிச்சுன்னு இருக்காரு பாக்குறதுக்கு. 5 வயசு குழந்தை, அப்பதான் பூணல் போட்டிருக்கு வேற. அப்ப அந்த வர தோரணை எல்லாமே பார்த்த உடனே இவர் என்ன சூரியனா இல்லாட்டா சனத்குமாரனா இல்லாட்டா எப்படி ஒரு தேஜஸ்வி ரொம்ப அழகா பாக்குறதுக்கு சூரிய பகவானா, இப்படியாக அவளுக்குள்ள சந்தேகம் வருது. வரது யாருன்னு தெரியறதில்லை. பலியோ பிராமணர்களை ரொம்பவுமே ஆதரிக்கிறவன் இல்லையா, அந்தனர்கள்னா அவனுக்கு ரொம்பவுமே இஷ்டமா. உடனே அவளுக்கு என்னத்தை வேணா கொடுக்கறதுக்கு தயாராயிடுவன். அதுவும் பூணல் போட்டுன்னு ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு, பிராமண குழந்தை வந்திருக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது பலிக்கு. என்ன பண்றாங்க, சலசலன்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சு அந்த பாதத்தை கழுவுறானா. அவர் யஜ்ஞத்துக்கெல்லாம் வந்திருக்காரு இல்லையா பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, சட்டுன்னு அந்த பாதத்துல ஜலத்தை விட்டுட்டு அந்த ஜலத்தை தன்னுடைய சிரஸ்ல கோஷிச்சுக்கிறான் பலி. அப்போ அதனுடைய மகத்துவத்தை நம்ம பார்த்தோம். பகவானுடைய விஷ்ணு பாதத்தை தொட்டு அந்த ஜலம் தான் கங்கையா பிரவாகம் எடுத்தான். அப்போ அது பிரவாகம் எடுத்து வரும்பொழுது அதனுடைய ஃபோர்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பூமியே முழுகடிச்சுடுமா. இப்போ அது சிவபெருமானுடைய சிரசு, அதுல அவர் நடுவுல தன்னுடைய சிரசை காட்டுறாராம். இப்போ ஒரு ஸ்பீடு குறைஞ்சு விட்டு உபநதிகளா எல்லா இடத்துலயும் ஓடுறது. அப்பேற்பட்ட ஜலத்தை இப்போ அந்த ஜலம் இப்போ பலிக்கு கிடைக்கிறது. இப்போ அவன் எத்தனை பாக்கியவான். இந்த பாக்கியம் எல்லாமே என்னத்தினால அவனுக்கு பிரகலாதனுடைய பேரன், கொள்ளு பேரன் உங்க 2வது பண்ணிருக்கிற யஜ்ஞங்கள் கணக்கு வழக்கம் ஒண்ணும் இல்லை, அத்தனை யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான் பலி. அப்புறம் அந்தணர்கள் எல்லாம் ரொம்பவுமே அவன் ஆதரிக்கிறவன் பலி. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு அவனுக்கு கூட இல்லையா, அந்த மாதிரி. அதனால அந்த அனுகிரகம் நிறைய கிடைக்கிறது அவனுக்கு. சோ அப்படியாக அது கடைசியில நம்ம பார்த்தோம். இதோட நிக்கிறது இல்லையா, சேர்றார் அவர் வலியுடைய அந்த கிரகத்துக்கு. இந்த அஸ்வமேதையாக நடக்கிற இடத்துக்கு சேர்றார் இப்போ வாமனமூர்த்தி. இப்ப அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். தசகம் 31 கண்டினியூஷன் பாக்குறோம் நம்ம இப்போ. பிரீத்யா தைத்யை தவதனுமஹ பிரேக்ஷணா சர்வதாபி त्वामाराध्यन् अजितरचयन् अञ्जलिम् सञ्जगात मत्तः किं ते अवभिलषितं विप्रसूनो वदन्तम् व्यक्तं भक्तं भवनमवनीं वापि सर्वं प्रदास्ये.
பலி இந்த பிரம்ம தேஜஸ்ல அப்படியே மயங்கி போயிடுறானா. பகவான் சின்ன 5 வயசு குழந்தைய அளவு வர்றாரு இல்லையா, அப்ப பூணல் போட்டுருக்கு வேற, அந்த பிரம்ம தேஜஸ்ல அப்படியே மயங்கி போயிடுறானா பலி. இப்படி வணங்கி அப்படியே ஆச்சரியத்தோட ஒரு பார்த்துட்டு இருக்காரு. அதான் முதல்ல பட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்தியா தைத்தியகங்கிற, அவரை பார்த்த உடனே ஒரு அன்பு மேலிட்டு போறதாம் பலிக்கு. தவ தனுமக, அதாவது குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி, உங்களுடைய இந்த சரீர காந்தி, இந்த சரீர காந்தியில அவனை பிரேட்சணார்த்து அதை பார்த்த உடனே என்ன அவனுக்கு தோன்றதுன்னா, சர்வதாம் அப்படி அவன் எல்லா விதத்திலையும் அவருக்கு சேவம் பண்றதுக்கு ஆசைப்படுறானா. ஏன்னா அந்தன சிறுவன் இல்லையா, பிராமணனா வந்திருக்காரு இல்லையா, இப்ப எல்லா சர்வதாம் அப்படி எந்த விதத்திலேயாவது அவருக்கு மரியாதை பண்ணணும்னுட்டு யோசிக்கிறானா பலி. அப்போ துவாம் ஆராத்தியன் அஜித அப்படின்ட்டு சொல்றார் குருவாயூர் பார்த்து ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்ப அஜித என்னன்னா ஜெயிக்கப்படவே முடியாது, பகவானை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இப்போ அவருக்கு அஜித்தான்ட்டு எப்பவுமே அட்ரஸ் பண்ணுவார். ஜிதான்னா ஜெயிக்கிறது, அஜிதா ஆப்போசிட். சோ அவரை ஜெயிக்கவே முடியாது. ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவர் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது, ஏதோ நடக்க போறது, பகவானே இப்போ ஜெயிக்கப்பட போறார், அதனாலதானோ என்னமோ அவர் அஜித அப்படின்னுட்டு எழுதியிருக்காரு. கொஞ்சம் பார்ப்போம், போக போக நம்மளுக்கு தெரியும் என்னத்தினால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருன்னு. என்ன பண்றாருன்னு, அஜித உருவாயிருப்பனை பார்த்து சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி, பாம் ஆராத்தியன், எல்லா விதத்திலையும் ஆராதிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னா பலி. அப்ப அஞ்சலின் ரச்சயன், கை கூப்புறன், வாமனமூர்த்திக்கு முன்னால கை கூப்பி, சின்ன குழந்தை இருப்பான், இந்த குழந்தைக்கு முன்னால அவன் கை கூப்பி நிக்கிறான் பலி. அஞ்சலிம் ரச்சயன் சஞ்சதாத, இப்ப சொல்ல தொடங்குறானா பலி. என்ன சொல்றான், மத்தக கிம்தே சமபிலஷிதம் விப்ரசூனோ வதம்பம், அதுவும் எப்படி வெக்தம் அப்படின்னு சொல்றாரு. விப்ரசூனோ, அந்தன சிறுவனே, விப்ரசூனோன்னு விப்ரன பிராமணன், அந்தன சிறுவனே உனக்கு வதத்வம் வெக்தம்ங்கிற, எனக்கு கிளியரா நீ சொல்லு உனக்கு என்ன வேணும். முதல்ல நீ எப்படி ஆரம்பிக்கிறார், சர்வதாம் அப்படி ஆராத்தியன், சர்வதாம் அப்படி துவம் ஆராத்தியன் சொல்லியிருக்கார். எல்லா விதத்திலையும் பகவான் ஆராதிக்கிறதுக்கு விருப்பப்படுறானாம் பலி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பலி சொல்றான் செஞ்சகாதன, பலி சொல்றது என்னன்னா, விப்ரசூனோ வதத்வம் வெக்தம், வெக்தம்னா கிளியரா சொல்லு உனக்கு என்ன வேணும்னுட்டு. மத்தக, அது என்ன எங்கிட்ட இருந்து கிம் தே சமபிலஷிதம், உனக்கு என்ன விருப்பப்பட்டது, என்ன உனக்கு விருப்பமா என்ன வேணும், அதை நீ தெளிவாக என்கிட்ட கேளு அப்படின்னு பகவானை பார்த்து சொல்றான் பலி. வெக்தம் வத, வதன சொல்லு, என்ன வேணும், பக்தம், நல்ல உணவு வேணுமா, சின்ன குழந்தை இல்லவா, இப்ப சாப்பாடு வேணுமாங்கிறதுக்கோசரம் கேட்கறாங்க. உனக்கு பக்தம்னா உணவு, உணவு வேணுமா, நல்ல உணவு வேணுமா, பவனம் இல்ல வீடு வேணுமா, உனக்கு இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணுமா, பவனம் இல்ல அவனையும் இந்த பூமியா உனக்கு வேணுமா, ஏன்னா அதுக்கெல்லாம் தலைவன் அல்லவா, அதிபதி அல்லவா பலி, இப்ப அவனையும் இந்த பூமியும் உனக்கு வேணுமா. அவனுக்கு அத்தனை ஒரு இந்த பிரம்ம தேஜஸ்ல மயங்கி போயிடுறான் பலி. அப்ப என்னெல்லாம் கேட்கிறான் பாருங்க, உனக்கு உணவு வேணுமா, இல்லடா பவனம் வேணுமா, இல்லடா அவனையும் இந்த உலகமே வேணுமா, வாப்பி சர்வம் பிரதாசியேன்னு விடுறான். எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிடுறான். என்ன அர்த்தம், என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு தயார். இப்ப அவ்வளவு அப்படிதானே சொல்லுவாங்க, என்ன என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவோம் நம்ம. பட் அது நடக்கிறது என்னமோ தெரியாது, என்ன நடக்குமோ, நம்மகிட்ட இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கலாம். ஆனா இப்ப என்ன, உலகத்துக்கு எல்லாம் அதிபதி, ஏன்னா விஸ்வஜித் யஜ்யம் பண்ணி பலிக்கு ஏகப்பட்ட சம்பத்துக்கள் சேர்ந்தாச்சு. தேவாதிகள் எல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கா, அவன் எல்லோரும் இல்லை, எல்லாத்தையும் அவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்கிறான், அவன் என்ன வேணுமோ உனக்கு கேளு, உனக்கு இஷ்டப்பட்டது நீ கேளு, வத நீ கேளுங்கிறார் அவர். அதுவும் தெளிவாக சொல்லு, என்ன வேணும்னாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு பகவானை பார்த்து சொல்றார் பலி. நம்ம என்ன கொஞ்சம் ஒரு கர்வம் இருக்கோ அப்படின்னு தோன்றது இல்லையா, ஏன்னா நிறைய இருக்கு என்கிட்ட, நான் என்ன வேணாலும் உனக்கு கொடுப்பேன், அதனால நீ எது வேணுமோ கேளு, அப்படி ஒரு திருமாப்புல சொல்ற மாதிரி நமக்கு தோன்றது. அப்படியாக முதல் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். எப்படி பகவான் அஜித்தான்னு சொல்றாரு பாத்துக்கோ நீங்க. பிரம்ம தேஜஸ்ல பயங்கிறது ஒரு பக்கம், பகவான் அஜித்தான்னு முதல்லயே ஒரு இது கொடுக்குறாரு நமக்கு, என்ன ஆக நடக்க போறதுங்கிறத பத்தி நமக்கு தெரியுது. ஏன்னா பகவானை வெல்லவே முடியாது, ஆனா இப்ப என்ன நடக்க போறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் அதுக்கு மேல
பலி என்ன சொல்றான், எல்லாத்தையும் சர்வம் பிரதாசியன்னு விடுறான், உனக்கு எல்லாத்தையுமே கொடுப்பேன்னு சொல்லி விடுறான். மாட்டிக்கிறான் பாருங்க. சர்வம் பிரதாசி எல்லாத்தையும் கொடுத்தாச்சுன்னா அவன்கிட்ட என்ன இருக்கு, பாக்கி ஒண்ணுமே இருக்காது. அப்ப சர்வம் பிரதாசியன்னு முதல்லயே சொல்லி விடுறான் பலி. அப்புறம் அடுத்து என்ன ஆகுதுன்னா, தாமக்ஷீணாம் பலிகிரமுபாகர்ணிய காருண்ய பூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயிதுமனா தைத்யவம்சம் பிரசம்சன் பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம் சர்வம் தேஹி துது நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் நவாஸ்யாத். இப்ப என்ன, தாம் அக்ஷீணாம் கொஞ்சம் கூட அக்ஷீணான்னு கொஞ்சம் கூட குறையவே இல்லாம சர்வம் பிரதாசியே சொல்லியாச்சு முதல்லயே. அப்போ இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப தாம் அக்ஷீணா கொஞ்சம் கூட ஒரு திருப்சம் கூட குறையே இல்லாதக்கு பலி சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோ. முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா. சர்வம் பிரகாசியன்னு சொல்லியிருக்காங்க. பலிகிர அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அதை கேட்டுட்டு, அத கருணையான பகவான் கேட்கிறார். கேட்டுட்டு கருண்ய பூர்ணோப்பி, உடனே அவருக்கு கருணை பொங்கி வழியுறது அவருக்கு. எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்றானே, அவர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டார் இல்லையா. இப்ப அவருக்கு கர்ப்பத்தோட அவருடைய இந்த கர்ப்பத்தை அழிக்கணுங்கிறதுக்கோசரமாக்க அவர் வந்திருக்காரு. இப்ப நம்ம பார்ப்போம் நம்ம. ஆனா அவன் சொல்லும் பொழுது அவனுடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு பகவானுக்கு கருணை மேலிட்டு போறதாம் அவருக்கு. அதுக்கு பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னுட்டு. அப்போ ஆனா என்ன, ஒரே ஒரு உத்சேகம் சமயத்தும்னா, சரி அவனோட உத்சேகம்னா அவருடைய கர்வம். அந்த கர்வத்தை எப்படியான சமயத்துமனா அதை போக்கணும். ஏன்னா அந்த கர்வத்தை போக்கினாதான் அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியும். ரொம்ப நல்லவன், எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. இப்ப இத்தனை அந்தணர்கள் எல்லாம் அவ்வளவு பாராட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்காரு இல்லையா. அவன் பேர்ல எந்த குத்தமோ குறையோ எதுவுமே கிடையாது பலி பேர்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கர்வத்தை மட்டும் நீக்கிவிட்டானா அவருக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன பண்றாருன்னா, அது இவர் எப்படி பரீட்சை பண்றாரு அவர். தைத்திய வம்சம் பிரசம்சன்றார். இப்ப என்ன பண்றாருன்னா, இது மூணு அவ பலியுடைய அந்த ஹைரார்கி, அதாவது ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, அப்புறம் பிரகல்லாதன், இவாள்லாம் நல்ல பேர் போனவா இல்லையா. வீரத்துல இருந்து என்னென்ன நடந்தது அவளை பத்தி எல்லாம் புகழ்ந்து சொல்றாராம். தைத்திய வம்சம் பிரசம்சன். அப்ப என்ன, தன்னுடைய முன்னோர்களை பத்தி புகழ்ந்து சொன்னா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் ஒரு இல்லையா. நமக்கும் அப்படிதானே, யாராவது நம்மளுடைய ஃபேமிலி இத்தனை நல்ல ஃபேமிலியில இருந்து நீ வந்திருக்க அப்படின்ட்டு ஒண்ணு சொன்னாலும் நமக்கு உடனே கொஞ்சம் ஏத்தம் வந்துடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே புகழ்ந்து சொல்லணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த புகழ்ந்து அந்த காரியத்தை நமக்கு சாதிக்க முடியும். சோ தைத்திய வம்சம் பிரசம்சன்னு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்த உபன்யாசர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா இப்போ ஒரு பையன் நெத்தியில ஒட்டு வச்சுட்டு வரானா. அப்போ பெரியவர் பார்த்துட்டு சொல்றாரா, ஓ உனக்கு இந்து தர்மம் அறநெறி இதுல எல்லாம் உனக்கு நல்ல ஈடுபாடு உண்டோ அப்படின்ட்டு கேட்கிறாராம். அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அப்போ அடுத்த நாள்ல அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றானா, ஜபம் தியானம் அந்த மாதிரி அவர் இப்படி சொன்னாரு, அந்த பெரியவர் நம்மளை பார்த்து இப்படி சொன்னாரு, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் அவனுக்கு வந்து விடுறது அந்த பையனுக்கு. அதே பையனை பார்த்து இப்போ அந்த பெரியவர் இப்படி மாத்தி சொன்னானா, என்ன சொல்றார், இது கண்ணுக்கு தெரியாத குட்டியா ஒரு பொட்டு நெத்தியில வச்சுட்டு இருக்கார், ஆனா பட்டப்பட்டியா விபூதி போட்டுக்கிண்டாமோ இப்படியா இருக்கிறது அப்படின்ட்டு படுக்குன்னு சொன்னானா எல்லாருக்கும் கோபம் தானே வரும். இப்ப அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணுவேன்னா, குங்குமம் வச்சுக்க மாட்டான், விபூதி வச்சுக்க மாட்டான், ஒண்ணும் வச்சுக்க மாட்டான், ஒரு தர்மத்தையும் கடைபிடிக்க மாட்டான். அப்ப என்ன, தட்டி கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா, தட்டி கொடுத்தானா அவளுக்கு உடனே அதை பண்ணணுங்கிற உத்வேகம் வரும் அவளுக்கு. அது மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்கன்னா, பலியை பார்த்துட்டு அவர் தைத்திய வம்சம் பிரசம்சன்னு ரொம்ப அவனுடைய இது முன்னோர்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாங்க. இவர் பகவான் அவர்கிட்ட பத்தி சொல்றாரு தைத்திய வம்சம் பிரசம்சன். இவர் என்ன கேட்கிறார், பகவான் இப்ப என்ன கேட்கிறார், பூமியின் பாதத்திலே பரிமித்தாங்கிறார். என்னுடைய பாதத்தோட அளவுக்கு பரிமித்தாம்னா அந்த அளவுக்கு, அந்த சைஸ் பொருளுக்கு அந்த அளவுக்கு பூமியின் பாதத்திரைய பரிமித்தாம் பிரார்த்தையா மாசிதத்துவம் அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். குருவாயூரப்பா, நீ உன்னுடைய பாதத்தினுடைய அளவுக்கு 3 அடி எனக்கு பூமி தந்தா போறோம் அப்படின்னுட்டு பகவான் கேட்கிறார். பூமியின் பாதத்திரைய, அந்த குழந்தையோட பாதத்தோட சைஸ் என்ன இருக்கும், குட்டி பாதமா இருக்கும். அந்த குட்டி பாதத்துல 3 அடி, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க.
இவ்வளவு சின்ன ஒரு இடத்தா இருக்கும். அப்போ பூமியும் பாதத்திலே பரிமிதம் பரிமிதம் அந்த அளவுக்கு போரும். பிரார்த்தனையாமாசி தத்துவம் அப்படின்ட்டு கட்டத்தில் பகவானை பார்த்து சில அவர் ஆமான்னு சொல்லுவார். ஆமா அப்படிதான் கேட்டேன். சரி, இப்ப என்ன கட்டத்துல என்ன எழுதுறாருன்னா சர்வம் தேகித்து, இப்ப என்ன சர்வம் தேகித்து நிகழ்த்து. இப்போ பகவான் இந்த சமயத்துல நீ எல்லாமே எனக்கு கூட, ஏன்னா சர்வம் பிரதாசியன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பலி. அப்போ எல்லாத்தையுமே கூடு அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் சிரிப்பான் இல்லையா. கஷ்ய ஹாஸ்யம்னா வாசியா, எல்லாரும் கண்டிப்பா சிரிப்பா. ஏன்னா ஆஃப்டர் ஆல் இந்த குட்டி பையனுக்கு எல்லா கத்துக்கு இவர் என்ன இப்படி ஒரு பேராசை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா எல்லாருக்கும். அப்போ அதையும் எல்லாரும் அந்த மாதிரியே நினைச்சுக்கலாம். சர்வம் தேகித்துமே நிகதித்தம் கஷ்ய ஹாஸ்யம்னு வாசியாது அப்படி சொன்னாலும் சரிப்பா. பாதத்திரைய பரிமிதான், 3 அடி கொடுங்கன்னா அப்படி அப்பவும் எல்லாரும் சிரிக்க மாட்டாளா? எப்படி கேட்டாலும் எல்லாரும் சிரிப்பா. ஏன்னா ஒரு சின்ன பையன் இல்லையா, பகவானாக்குன்ட்டு யாருக்கு தெரியும், ஒத்துருக்கும் தெரியாது. அப்ப அந்த பையன் இப்படி கேட்கும் பொழுது இது அதான் அழகா சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. அவர் எல்லாத்தையும் கூடு அப்படி சொன்னா கூட கசிய ஹாஸ்யம்னா வாசியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்னத்தினால என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பலி சொல்றான் இல்லையா சர்வம் பிரகாசியன்னு சொல்றாங்க. அப்போ அவனுடைய இந்த கர்வத்தை அடக்கணும், சமயத்துவன அந்த கர்வத்தை அடக்கணும். அதுக்கோசரம் தான் இப்படி ஒரு பரீட்சை பண்றார் பகவான். இப்ப கீதாச்சாரியன்னு சொல்றாரு இல்லையா, நீங்க பார்க்கலாம். இந்த கீதையில பகவத்கீதையில நீங்க பார்த்தேன்னா 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. இது 16ஆம் அத்தியாயத்துல மார்க் பண்ணிக்கணும் நீங்க. எனவே வாட்ஸ்அப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஆட்யோ பிஜனவானஸ்மே ஓன்யோஸ்தி சதுருஷோ மயா. இப்ப ஆட்யோபின்னா எனக்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வழிகிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா, மூலோகத்துக்கு அதிபதி அத்தனை செல்வங்களும் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ அப்ப எனக்கு அது சொல்றேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, அவ்வளவு பெரிய பணக்காரன். கோன் கோன்யோஸ்தி, அதாவது யார் எனக்கு கோன் அந்நகா அஸ்தி, எனக்கு இணையா யார் இருக்கா, சதுருஷோ மயா மயா எனக்கு ஈக்குவலா இன்னைக்கு யார் இருக்கா. ஏன்னா 3 லோகத்துக்கு அதிபதி வலி. இப்போ அப்ப எனக்கு இணையா யார் இருக்கா, அந்த ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இருக்கு. யக்ஷே, நான் யஜ்யங்களாம் பண்றேன், தாசியாமி தானம் எல்லாம் பண்றேன், மோதிஷ்ய எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு நான் சந்தோஷமாவும் இருக்கேன். இது இப்படியாக அஜ்ஞானம் விமோகித்தாக, அஜ்ஞானத்தினால இப்படி எல்லாம் பேசுவான். அதாவது கண்டிப்பா ஒரு அஜ்ஞானம் தான். என்கிட்ட இத்தனை இந்த செல்வம் இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு போகுமா ஒண்ணும் தெரியாது. ஆனா என்ன, நான் பெரிய பணக்காரன், என்ன ஈக்குவலா யார் இருக்கா, நான் பண்றேன் தானம் பண்றேன்னு சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் ஒருத்தர் அஜ்ஞானத்தினால பேசப்பட்டதாகும். இப்ப பார்த்துக்கோ, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இது மாதிரி கீதாச்சாரியர் சொல்றாரு பாருங்க. அதே அத்தியாயத்துல மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் ஸ்லோகம் எடுத்துட்டேன்னா, தம்போ தர்போ விமானச்ச, இதெல்லாம் அசுர குணம்னு சொல்றாரு. தம்போ தாம்பிகம், தர்ப்பம்னு கர்வம் சொல்றோம் இல்லையா, கொழுப்பு சொல்றோம் இல்லையா, தர்ப்பம். அபிமானம் குரோதக கோபம், அதெல்லாம் பலிகிட்ட இல்லையே வச்சுங்க. பாருஷ்யம் அந்த உஷ்ணம் கோபம், இந்த அதனோட பாருஷ்யம் ஏவச்ச. அஜ்ஞானம் ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரேந்திர, இதெல்லாம் அசுரங்களோட குணங்களும் இதெல்லாம். இப்போ இங்க பலிகிட்ட அந்த கொஞ்சம் இந்த கர்வம் இருக்கு அவன்கிட்ட இல்லையா. அப்போ பிரகலாத சரித்திரம் நம்ம பார்த்தோம். பிரகலாதர் ஞானின்னு சொல்றார் இல்லையா. அப்போ பிரகலாதனுடைய அளவுக்கு அவன் அந்த லெவலுக்கு கொண்டு வரணும்னா அந்த துளி கர்வம் கூட அவனுக்கு இருக்கப்படாது. அப்போ அவனை அவனும் பாகவதோத்தமனாயிடுவன் பலி. இப்போ பகவான் பாருங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார் அவர். அந்த ஒரு சின்ன ஒரு குறைய கூட நீக்கணும்னு பாக்குறார். என்னத்துக்கு நீக்கணும்னு பாக்குறார், காருண்ய பூர்ணோபி அப்படின்ட்டு முதல்ல என்ன சொல்றார். அவர் கருணை பலி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு கருணை பொங்கி விழியறதுதான் பகவானுக்கு. அப்போ அந்த கருணையினால அவர் என்ன எப்படியான அவர் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறார் பகவான். அதனாலதான் காருண்ய பூர்ணக அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ இதுல இப்ப என்னத்தினால அந்த கருணை அவருக்கு வருது என்னன்னா, இவரை தானம் அந்தணர்கள் எல்லாம் ரொம்பவுமே உபாசிக்கிறான் இல்லையா. அப்போ குரு சுக்கராச்சாரியார், அசுரகுரு சுக்கராச்சாரியார், அவர் சுக்கராச்சாரியார் பிருகுடைய பிள்ளையாக்கும், பிருகு பிரம்மரிஷியோட பிள்ளையாக்கும் சுக்கராச்சாரியார், அவரும் பிராமணர் இல்லையா. சோ பிராமணர்களுக்கு எத்தனை விதத்துல அவன் சேவகம் பண்றான். இப்ப இதே நீங்க சிவானந்த லஹரியில எனக்கு ஐ வாண்ட் டு மென்ஷன் தட் ஸ்லோகம். சிவானந்த லஹரியில நீங்க இது
11வது ஸ்லோகம். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணிக்கோங்க, புக்ல நீங்க பாத்துக்கலாம். வட்உர்வா ஆதிசங்கரர் எழுதினது. வட்உர்வா கேஹி வா யதிரபி ஜடீவா ததிதரோ நரோபய கஷ்சித் பவது பவ கிம் தேன பவதி. வட்டுவா இருக்கட்டுமே, பகவான் வட்டுவா தான் வந்திருக்காரு இல்லையா. எதி எப்படி வேணா ஜட்டி சடாமுடியோட இருக்கட்டுமே, எப்படி தத் இதரக எந்த விதம் எப்படி இருந்தாலும், நரக மனுஷனா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், கஷ்டிது பவத்து என்ன எப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும், பவக்கியம் அதனால என்ன ஒண்ணும் இல்லை. எதீயம் யாரு, அதாவது எப்படி இருந்தாலும் சரிங்கிற எதீயம் இப்பேற்பட்ட வட்டுவா இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு கிரகஸ்தனா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், தன்னுடைய ஹிருத் பத்மம், அதாவது தன்னுடைய மனசு தாமரை போன்ற தன்னுடைய மனச எது பவத் அதீனம் பசுபதி, சிவபெருமானுக்கு யாரு தன்னுடைய மனசை கொடுத்து விடுறாளோ பசுபதி ததீய, அப்போ அப்பேற்பட்ட பக்தனுக்கு ததீயகத்வம் சம்போ, சிவபெருமானை பார்த்து ஆதிசங்கரர் சொல்ற, பவசி உபகாரம் சபகசி, அவனுடைய பாரத அவனுடைய சம்சாரத்தில் இருக்க பாரத்தை பகவானை ஏத்துப்படுறான் இல்லையா. பகவானுக்கு கருணையில என்ன பண்ற, அவரை இவனோட அந்த துளி கர்வத்தை கூட நீக்கி அவன் நல்லவனாக்கணும்னு பாக்குறார். அப்போ என்னத்தினால இப்போ அவருக்கு விஷ்ணு பக்தனால நமக்கு தெரியாது, ஆனா அந்த நேரங்களை ரொம்பவுமே சேவிக்கிறான் பலி. பகவானுக்கும் பிராமணர்களும் தெய்வமா மதிக்கப்பட்டவர். இப்போ தெய்வமா மதிக்கப்பட்ட அந்த அந்தனர்களை இவனும் தெய்வமா பாக்குறான் இல்லையா. அது ஒண்ணு போராதா, அவருக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கானே, அதனாலதான் அவர் கேட்ட உடனே அப்படியே பகவானே அவருக்கே கருணை பொங்கி வழியிருந்தார். சரி பாருங்க, எல்லாம் இந்த 8ஆம் செஞ்சுரியில அவர் எழுதியிருக்காரு ஆதிசங்கரர். எல்லாமே வேதத்தை விட்டு எவ்வளவு அழகா எழுதியிருக்கா பாருங்க. அதுவோ வேதாச்சாரியன் சொன்னதோ இதெல்லாம் வேத வாக்குகள் அதெல்லாம். சோ பகவானுடைய எண்ணம் என்னன்னு நமக்கு இதுல இருந்து தெரியறது. அவர் இந்த மாதிரி ஒரு துளி கர்வம் இருந்தாலும் அதையும் போக்கி அவனை மேல எப்படியாவது மோட்சத்தை கொடுக்கணும்ட்டு பகவான் விரும்புறார் இல்லையா. அவனை தண்டிக்கணுங்கிற எண்ணம் அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் இல்லை. அந்த உத்வேகம் சமயத்துவனா, இந்த துளி அளவு அந்த கர்வத்தை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து நீக்கிடுவாரா, அவனும் பாகவதோத்தமன் ஆயிடுவன், அவனும் புண்ணிய ஸ்லோகன் ஆகிடுவான். எல்லாரும் அவன் பலியை பத்தி நல்லா பேசுறதுக்கு தைத்தியனா இருந்தா கூட இல்லையா. பிரகலாதனை பத்தி எல்லாரும் எவ்வளவு உயர்வா பேசுற பின்னாலும் நம்ம பார்ப்போம். அகம் பிரகலாத பகவானே சொல்லுவார், நான் தைத்தியர்களை நான் தான் பிரகலாதன்னு சொல்லுவார். அவரே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் தன்னையே பிரகலாதன். சோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு பாகவதோத்தமனா ஆகணும்னா அந்த லெவலுக்கு அவனை கொண்டு போகணும்னுட்டு பகவான் ரொம்பவுமே விரும்புறாருங்கிறது. அதனாலதான் எவ்வளவு கேர்ஃபுல்லா எழுதுறாரு ஒரு ஸ்ரீமன் பட்டத்திரி. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். சும்மா படிக்கும் பொழுது நமக்கு கருணை பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு, ஆனா இவ்வளவு யோசிக்கணும் என்னத்துக்கு அப்படி சொல்றாரு. இப்போ எல்லாத்துக்கும் பின்னால ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பெரிய இந்த கிரந்தங்கள்ல இருந்து எல்லா விஷயங்கள்ல இருந்து நமக்கு நம்மளே நம்ம மேன்மைப்படுத்திக்க முடியும் இல்லையா. நம்மளும் எப்படி இருக்கணும், இந்த சரித்திரத்துல அமனாவதாரம் சரித்திரத்துல நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கும்போது ஏதோ இருக்கிற காலத்துல நம்ம நல்ல நம்மளை மேன்மைப்படுத்திக்கலாம் இல்லையா. சோ அப்படியாக பகவான் ரொம்ப கருணையினால இது ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறதுக்கு புறப்படாதவர். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா 3ஆம் ஸ்லோகத்துல விஸ்வேஷம் மாம் திரிபதமிஹ க்யும் யாச்சசே பாலிஷஸ்த்வம் சர்வாம் பூமிம் வ்ருணு கிமமுனேத் ஆலபத்வாம் சஸ்த்ருப்யம் யஸ்மாத் தர்பாத் திரிபத பரிபூத்ய க்ஷமக்ஷேபவாதான் பந்தம் சாசா பகமதே அததஹர்ஹோபி தாடோபசாந்தியை. இப்ப என்ன பலி என்ன சொல்றான் பாருங்க, உட்கார்ந்துட்டு ஜப்பனன் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ யஜ்யம் நடந்துட்டு இருக்கு, பக்கத்துல சுக்கராச்சாரிய குரு நிற்கிறார். கேட்டது 3 அடி நிலத்தைதான் கேட்டிருக்கேன் பகவான். விஸ்வேஷம்மா, விஸ்வத்துக்கே நான் அதிபதி, விஸ்வேஷம்மா திரிபத மகக்கியம் யாச்சசே பாலிஷன். பாலிஷனா முட்டாள், பாகவதத்துல சொல்லியிருக்கு. பகவான முட்டாளாக்கிறான் பலிபோ. என்ன இப்படி ஒரு முட்டாள், நானும் விஸ்வத்துக்கே அதிபதி, அந்த விஸ்வம் கிடைச்சதே பகவானோட அனுகிரகம், அது அவனுக்கு அந்த அஜ்ஞானம் மறைக்கிறது பாருங்க. அப்போ நான் விஸ்வத்துக்கெல்லாம் அதிபதி, திரிபதம் மிகம் இந்த மாதிரி 3 அடிய
கிம் யாச்சசே, நீ என்னத்துக்கு என்கிட்ட கேட்கிற? அலிஷத்வம், நீ என்ன முட்டாளா? சர்வாம் பூமியும் பிரணம், எல்லாத்தையுமே கேளு என்கிட்ட. மறுபடியும் சொல்றாரு, சர்வம் பிரகாசியம் முதல்ல சொன்னார், அதே மாதிரி இப்போ சொல்றாரு, சர்வாம் பூமியும் பிரணம், எல்லாத்தையுமே என்னோட கண்டிப்பா எல்லாத்தையும் அழைச்சு போடத்தான் போறாரு அவர். அது தெரியல அவனுக்கு, அஜ்ஞானம் கண்ணை மறைக்கிறது, கர்ப்பம். அந்த கர்ப்பம் அவனுடைய கண்ணை மறைக்கிறது. அந்த அஜ்ஞானத்தினால அவன் என்ன சொல்றான், சர்வாம் பூமியும் பிரணம், எல்லாத்தையுமே கேளு. கிமு அமுனா ஆலபத்வான், இப்படி அமுனா அவர்கிட்ட இப்படி சொல்றான், ஆலபத்வான் ஆலாபிக்கிறானா, பலி ஆலபத்வான் திருப்தியம். என்னத்தினால இப்படி சொல்றான்னா, அவங்கிட்ட இருக்கிற அந்த கர்வம், இந்த அஜ்ஞானம் அவன் கண்ணை மறைக்கிறது. சோ அந்த கர்வத்தினால அவன் என்ன சொல்றான்னா, பகவான் கிட்ட, நீ எல்லாத்தையுமே கேள, நீ ஒரு முட்டாள், 3 அடி போய் என்கிட்ட என்னத்து கேட்கிற அப்படின்னு பகவானை பார்த்து சொல்றான் பலி. சிரிக்கிறான் பலி, சிரிச்சுட்டு இளக்காரமா பகவானை பார்த்து சொல்றான், இவரோ எல்லாம் என்னத்துக்கு வந்திருக்காருன்னு தெரியல அவனுக்கு, எல்லாத்தையுமே அவர் வளைச்சு போடத்தான் போறார், அது தெரியல அவனுக்கு. எஸ்மாத் தர்பாத், அதனால தர்பாத் இந்த ஒரு கர்வத்தினால, திரிபதம் பரிபூர்த்த க்ஷம அக்ஷம், இவனுக்கு அவனால கொடுக்க முடிய போறதில்லை. அதை சொல்றார் முதல்லயே. எஸ்மாத், எந்த கர்வத்தினால அப்படி சொன்னானோ, திரிபதம் பரிபூர்த்த க்ஷமை, அவனுக்கு பூர்த்தியா அந்த 3 அடி கொடுக்க முடியாது, கொடுக்க முடிய போறது இல்லை. அப்ப அதனால பலிக்கு என்ன ஆகும், க்ஷேபவாதான், அவன் நிந்தனைக்கு ஆளாவன், கண்டிப்பா அதுதான் நடக்க போறது, அவன் நிந்தனைக்கு ஆளாவான். பந்தம் ச அசௌ, அவர் கட்டியும் போட போறார். ஏன்னா அவன் கொடுக்க முடியல, என்னன்னா இன்னும் அவர் கேட்பறே இல்லையா, எங்க நீ 3 அடி கொடுக்குறேன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாரா? அப்ப கண்டிப்பா அவனை கட்டி போடுவா, அவனை நிந்திப்பான். அதுதான் க்ஷேபவாதான், நிந்திக்கிறதுக்கு இடம் இருக்கு, இப்போ அவரை கட்டியும் போடுவா. பந்தம் சாசு ச அசௌ அகமது. ஆனா அததகர்ஹோ அப்படிங்கிறார். இப்போ அததகர் அப்படி, அததகர்க அப்படின்னா அவன் தண்டனைக்கு உரியவனே அல்ல. அவன் என்ன சொல்றான், அவன் அஜ்ஞானம் அவனுக்கு கண்ணை மறைக்கிறது, எல்லாத்தையும் கேளு, எல்லாத்தையுமே நானும் விஸ்வத்துக்கெல்லாம் அதிபதி, பூமியை என்னத்தை வேணா நான் அவனுக்கு கொடுப்பேனே, அப்படிதான் அவன் கேட்கிறான். அப்போ அவன் தண்டனைக்குன்னு ஒரு எல்லாத்தையும் கொடுக்கறன்னு தானே சொல்றான் இல்லையா? அப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப தண்டனை கொடுக்காட்டாலும் இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாங்கன்னா, காடோபசாந்தி அகமத்துங்கிறாரு. எப்போ அவனுக்கு அந்த கண்டிப்பா அந்த வைராகியத்தை கண்டிப்பா அடைவன், அதை நம்ம பின்னாலதான் பார்ப்போம் இல்லையா? அந்த சின்ன அந்த கர்வத்தினால அவன் இப்படி சொல்றான் நம்ம. ஆனா என்ன, அந்த மாதிரி சொன்னாலும் நிந்திச்சாலும் இதெல்லாம் நடக்க போறது. அதான் இந்த கீதாச்சாரியான்னு சொல்றாரு இல்லையா, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பத்தே. இது 18ஆம் கடைசி அதிகாரத்துல வருது நமக்கு கீதையில. கீதாச்சாரியன் சொல்றாரு, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் இதெல்லாம் அசுர லட்சணங்கள், இதெல்லாம் அவளுக்கு இதெல்லாம் உண்டு. விமுச்சிய இதெல்லாத்தையும் விட்டுவிடணும், நிர்மமாக சாந்தக, அவளுக்கு தான் பிரம்ம பூயாய கல்பத்தே, மோட்சம் கிடைக்குமா அவளுக்கு, இதெல்லாம் விட்டுவிடணும், அவளுக்கு தெஜிச்சு விடணும் கம்ப்ளீட்டா, அப்போ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு பகவான் என்ன பண்றாரு, கருணையினால அவரும் இந்த கர்வத்தை நீக்கணும் இப்படியான, அதை அழிச்சு ரப்பரால அழிச்சு தள்ளி, இந்த அஜ்ஞானம் அவனுக்கு வரைஞ்சு போயாச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த பகவத்கீதைக்கும் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிறைய உண்மைகள் நமக்கு தெரியுது அதுல இருந்து. சோ இங்க என்ன சொல்றான்னா, 3 அடி அவனால கொடுக்க முடிய போறதில்லை, அதனால அவன் நிந்திக்கப்படுவன், கட்டி போடப்படுவன், அவன் தண்டனைக்கு உரியவன் அல்ல. அததான் கோபி, தண்டனைக்கு உரியவனும் அல்ல. அப்படி இருந்துட்டும் காடோக சாந்தி அகமத்துங்கிறான். அவனுக்கு கண்டிப்பாக அந்த வைராக்கியம் வரும் அவனுக்கு. அது பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாதத்ரய்யாம் யதின முதிதோ விஷ்டபேர்நாபி துஷ்யே தித்யுக்தேஸ்மின் இதி உக்தேஸ்மின் துஷ்யேத் இத்யுக்தேஸ்மின் வரத பவதே தாது காமே ததோயோ தைத்யாச்சார்யः தவ கலு பரீட்சார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரிரயமிதே வியக்தமேவா பபாஷே. இப்போ ரெடி ஆடுறான், எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ பாதத்ரையா எதின முதித்தோ, பகவான் என்ன சொல்றார், நீ நீ பாலிஷ முட்டாள்னு சொல்றான் பகவானை பார்த்துட்டு. இப்ப அவர் என்ன சொல்றார், பகவான் என்ன சொல்றாருன்னா,
இப்போ 3 அடி நிலத்துல பாதத்திரையா எதின முதித்தக சந்தோஷப்படாதவன் விஷ்டபெயர் நாப்பி துஷ்யது உலகத்தையே அவனுக்கு கிடைச்சாலும் அவனும் திருப்தி அடைய போறதில்லை. அது உண்மைதான். இப்ப நம்மளே பாக்குறோம் இல்லையா, நமக்கு எத்தனை கிடைச்சாலும் இனி அதுக்கு மேல என்ன கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்ட்டு தான் நமக்கு அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்க ஒழிய நமக்கு மனசுல எப்பவுமே திருப்தி கிடைக்காதுன்னு நமக்கு பாடமாக்கும் இல்லையா. அப்போ அந்த எவ்வளவு அழகா சொல்றாரு, 3 அடியில திருப்தி கிடைக்கலனா, மன திருப்தி கிடைக்கலன்னா நீ எத்தனை கொடுத்தாலும் அதனால எனக்கு திருப்தி அடைய போறதில்லை. உஷ்டபெயர் துஷ்யது இப்படி உத்தேஸ்மன் இவர் சொல்றார், பகவான் சொல்ல உடனே பலி என்ன பண்றான்னா, இப்போ குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்தில் சொல்றாரு, வரத்தை எல்லாம் கொடுக்குறான் பகவான். வரத குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு, பவதே தங்களுக்கு, அதாவது குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்தில் சொல்றாரு, தங்களுக்கு தாது காமேத தோயம், தாது காமேத ஆசையோட அவன் கேட்ட அந்த 3 நிலத்தை கொடுக்கறதுக்கு ஜலத்தை எடுத்து விடுறானா மகாபலி. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், அவரை உட்காந்து வச்சிருக்காங்க அழகா. முதல்ல போன தசகத்துல பார்த்தோம் இல்லையா, காடெல்லாம் அலம்பி அழகா சிங்காசனம் கொடுத்து உட்காந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன, அவன் கேட்கறத கொடுத்தாகணும். கொடுக்கும் பொழுது அதுக்கெல்லாம் ஒரு இது நெறிகள் எல்லாம் வகுத்து வச்சிருக்கல, சாஸ்திரோக்தமா கொடுக்கணும். அவர் கேட்டா என்ன கேட்டாரோ அதை கொடுக்கணும். இப்போ சட்டுன்னு இந்த ஜலபாத்திரத்தை எடுத்துடுவான். தாது காமியத்தை தோயம்னு ஜலபாத்திரத்தை டக்குன்னு கையில எடுத்துன்னு விடுறான்னா பலி. தைத்தியாச்சாரிய, இப்போ ஆச்சாரியர் பின்னால பாருங்க, குரு ஆச்சாரியர் பின்னா சுக்ராச்சாரியார் பின்னால் இருக்கார். என்ன சொல்றார், தமகலு பரீட்சார்த்தித பிரேணாத், உன்னை பரீட்சை பண்றதுக்காக இது நடக்கிறதுன்னு சொல்றார். வான் பண்றார் பின்னாலேருந்து சுக்கராச்சாரியார், உன்னை பரீட்சை பண்றதுக்கோசரம் மகாதேயம் மான வேண்டாம் வேண்டாம், தேயம் கொடுக்காதுங்கிறார். மகாதேயம் ஹரி இயம் இது, ஹரி அயம் இது, இவர் ஹரியாக்கும் ஹரிநாராயணனாக்கும், அதனால நீ கொடுக்காதேன்னு சொல்றாரு. சரி, முதல்ல பலிக்கணும் தெரியாது, யாரு வந்திருக்கான்னு தெரியாது இல்லையா. பிராமண சிறுவன் வந்திருக்கான்னு கேட்கறான், 3 இடம் நிலம் கேட்கறான். அப்போ அது கொடுக்கறதுக்கு தயாராயாச்சு, ஜலபாத்திரத்தை கையில கிண்டாச்சு. அப்போ சுக்கராச்சாரியார் வாழ் பண்றாரு, கொடுக்காதேங்கிறார். சாட்சாத் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, சுக்கராச்சாரியாருக்கு எப்படி தெரிஞ்சது வாமனராக்கும் வந்திருக்காரு, பகவான் விஷ்ணுவாக்கும் வந்திருக்காருன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் என்ன பண்ணுவார், பகவான் காட்டி கொடுக்குறான், நானாக்கும் வந்திருக்கேன்னு. சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு விடுறது, வந்திருக்கிறது சாட்சாத் பகவான் தானே தெரிஞ்சாச்சு, மாமனார் ரூபத்துல வந்திருக்கார். அதனாலதான் இப்ப சொல்றாரு பாகவதத்துல இருக்கிறதெல்லாம். என்ன சொல்றாரு, கொடுக்காதே, சாட்சாத் ஹரிநாராயணனாக்கும் வந்திருக்கா, உன்னை பரீட்சை பண்றதுக்காக வந்திருக்கார், அதனால நீ கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பின்னால கோச்சுக்கிறார் வருவாங்க இல்லையா, பின்னால இருந்து நீ கொடுக்காதே, அவர் மகாவிஷ்ணுவாக்குன்ட்டு தெரிஞ்சாச்சு மனசுக்குள்ள. அப்ப நீ கொடுக்காதேன்னுட்டு வான் பண்றார். வான் பண்ணிட்டு வெக்தம் தெளிவாக கிளியரா சொல்றாராம், கொடுக்காதே, நீ கொடுத்தானா மாட்டிப்பாய், அதனால கொடுக்கப்படாதுன்னு சொல்றாரு. வெக்தம்னு ரொம்ப கிளியராக ஏவம் பாபபாஷே, அதாவது பறிக்க சொல்றாராம், பின்னால இருந்து வான் பண்றார், நீ அதை கொடுக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, பாதத்ரையா எதின முக்தக விஷ்டபெயர் நாப்பி துஷ்யதுன்னு சொல்றாரு இல்லையா. இப்ப 3 அடி நிலத்துல இந்த மன திருப்தி, மனசு போதும் என்ற மனதை பொன் செய்யும் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல, நமக்கு எல்லாம் தெரியும் இல்ல வாக்குகள் எல்லாம். ஆனாலும் அப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. இப்போ இதுக்கு எப்பவுமே உபன்யாசர்கள் ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பாங்க. இப்ப உடல் ஆத்மா இது ரெண்டையும் வச்சுக்கோ, டெஸ்ட் ரோஸா வாஷ் பண்ணுவாரு என்ன சொல்றேன்னுட்டு. உடல் ஆத்மா, இந்த உடலை முள்ளா சொல்றா, முள்ளா வச்சுக்கோங்க உடலை. அந்த ஆத்மா ஒரு ஆடை. எப்பவுமே ஆத்மான உசிறு இல்ல, உயிர் ஜெய்வன், உயிர் ஆத்மா எல்லாம் ஒண்ணு, ஆன்மா என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த ஆன்மா உயிர் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, அந்த உடம்புல இந்த ஆன்மா உள்ள இருக்கு சூக்ஷ்மமாக, அது நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான், சூக்ஷ்மமாக நமக்குள்ள இருக்கு. இப்ப அந்த ஆன்மா பிரியணும், உடலை விட்டு பிரியும் பொழுது இப்ப அது என்ன பண்ற, இப்போ முள்ளுல இருந்து அந்த ஆன்மா பிரியணும், அந்த ஆடையை எடுக்கணும், முள்ளுல இருந்து அந்த ஆடையை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. முள்ளுல இருந்து அந்த ஆடையை எடுக்கணும்னு வெடுக்குன்னு அதை இழுத்தா என்ன ஆகும், அந்த ஆடை கிழிஞ்சுதான் போகும். அப்ப அது துன்பத்தை கொடுக்குமா ஆத்மாவுக்கு. அதாவது இந்த பிரிஞ்சு போகும்பொழுது அது ரொம்ப ஸ்மூத்தா அமையணும்னு சொல்றாரு. அப்ப அது அவ்வளவு நல்ல இது பண்ணிட்டு இருந்தோம்னால நமக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும் இல்லையா. அது பிரியக்கூடிய, இல்லாட்டா எத்தனை கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி கோயில, அப்புறம் மரோ ஜென்மம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அவ கர்மவனுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அமையும். சோ எனி வாட்எவர் இட் இஸ். இப்ப என்ன, அது ரொம்ப ஜாகிரதையா அந்த முள்ளுல இருந்து எடுக்கலாம் அந்த ஆன்மாவை.
டக்குன்னு எடுத்தானா அது கிழிஞ்சு போகும். இப்ப அது ஆன்மாவை பாதிக்கிறது. இந்த முள்ளில இருந்து உடல்ல இருந்து அது பிரியும் போது அது ஆன்மாவை பாதிக்கிறது. சரி, இப்ப வந்து இது பதில என்ன பண்ணலாம்? முள்ள எரிச்சு விடுங்க. முள்ள எரிச்சு விட்டானா அந்த ஆன்மா பிரிஞ்சு போயிடுறது. ஆனா எரிக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் எரிஞ்சு போயிடும். அது வந்து துன்பத்தை கொடுக்கும் ஆன்மாவுக்கு. அது வந்து வேற எஃபெக்ட் எல்லாம் வந்துடும் அதுல. சோ அந்த மாதிரி ரெண்டு விதத்திலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா. இதுக்கு என்ன அர்த்தம், உள்ளர்த்தம் என்னன்னா, நம்ம உடலை போஷிக்கிறோம் இல்லையா? உடலை போஷிக்கிறது அந்த ஆன்மா உசிறு இருக்கிற வரைக்கும் தான் உடலை போஷிக்கணுங்கிறாரு. இப்ப நம்ம என்ன எக்கச்சக்கமா ஓவரா போஷிச்சோம்னா, அப்படின்னா என்னப்பா, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆகாரத்தை எடுத்துட்டு இது எல்லாம் அப்படி இப்படி மேல மேல இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு, அதான் மனசுல ஒரு திருப்தியே கிடையாது. வேணும் வேணும்ட்டு அதையே நம்ம பில்டப் பண்ணிட்டே போனோம்னா, இப்ப அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாயிடுறது இல்லையா? நம்ம பயத்துல சூக்கடு வருது. அதே மாதிரி எக்கச்சக்கமான செல்வத்தை சேர்த்து வச்சோம்னா என்ன ஆகும்? திருட்டு பயம், அது இது, அது போயிடுமோ எப்ப பாரு அதை கட்டி காக்கணும். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தொல்லைகள் வந்து விடுறது நமக்கு. சோ அதுவும் ஆன்மாவுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது. இப்போ எத்தனை அந்த உடல் இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலை எத்தனை வேணுமோ அத்தனைதான் போஷிக்கணும். அதாவது என்ன என்ன அர்த்தம் என்னன்னா, நமக்கு தேவையானதுதான் நம்ம அதுக்குத்தான் நம்ம பாடுபட்டு நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணும் வழிய மேல மேல நம்ம ரொம்பவுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு சின்ன விளக்கம். ரொம்ப அழகான கம்பேரிசன் கொடுத்திருக்க. உடலை வந்து முள்ளுக்கும் ஆன்மாவை வந்து ஆடைக்குமா கம்பேர் பண்ணி இப்ப பெரியவாழ சொல்றது கேட்டிருப்பாங்க. அப்படியாக அந்த பிரியற வரைக்கும் தானா அந்த உடலை போச்சு. அதுக்கு அப்புறமா போச்சா அதுவும் கேடு இல்லையா? உடலை பேணி பார்த்து காத்து எல்லாம் வைக்கலாம் முடியாது. அது அழிஞ்சு போகக்கூடியதான் இருக்கு. அப்படியும் உடல் அழிஞ்சுதான் போகும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்போது நான் என்ன சொன்னேன். சோ இதுல என்ன நமக்கு விஷயம் என்ன தெரியுதுன்னா, மனசுல ஒரு திருப்தி வேணும். அதனாலதான் பகவான் சொல்றார், 3 அடி நிலத்துல எனக்கு திருப்தி படலைன்னா நீ இந்த உலகத்தையே கொடுத்தாலும் திருப்தி வராது அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றார். இதுவும் நமக்கு ஒரு பாடம். குரு வந்து வான் பண்றது அவர் அப்பவும் என்ன பண்றாரு பார்ப்போம். அடுத்து யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ண காமோஸ்மி சோஹம் தாஸ்யாம் ஏவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்ய விந்தியாவல்யா நிஜதைதயா தத்த பாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி ச பிராபயத்தோய பூர்வம். இப்ப யாச்சத் ஏவம், யார் யாசிக்கிறா? யாச்சத் ஏவம் எதிச பகவான், பகவானே என்கிட்ட வந்து யாசிக்கிறாருன்னு அவனுக்கு வலிக்கு சந்தோஷமாயிடுறது. ஆஹா, பகவானே என்கிட்ட வந்து யாசிக்கிறாரே, போன கர்மம் பருவம் துணிக்கிறது இல்லையா? பகவானே என்கிட்ட வந்து யாசிக்கிறார். அவனுக்கு கிடைச்சதே இந்த பகவான். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவருக்கே கொடுக்கறது தான் அது இல்லையா? பகவானுடைய அனுகிரகத்துலதான் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதையே அவருக்கு ஒரு துளி அதுல இருந்து கொடுக்க போறான் அவர். இப்ப யாச்சத் ஏவம் எதிச பகவான். இப்போ இங்க வந்து அது என்ன நினைக்கிறேன், பகவானை விட தான் குணத்துல ரொம்ப உயர்வானவன் ஒரு கருத்து நமக்கு கிளியரா தெரியுது. அப்போ பகவானே என்கிட்ட வந்து கேட்கிறான். இப்ப யாச்சத் ஏவம் எதிச பகவான். பகவான்னா பக அந்த சொல்லுக்கு 6 லட்சணங்கள் உண்டு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோசிச்சு பார்க்கணும். பகவான் அவரே என்கிட்ட வந்து கேட்கிறார். பூர்ணகாமோஸ்மி சகம், கண்டிப்பா நான் ஆசையோடு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். பூர்ண காமோஸ்மி அகம் தாஸ்யாம், கொடுப்பேன் நான், அவர் கண்டிப்பா கொடுப்பேன். ஏவ ஸ்திரம் இது வதன், ஸ்திரமா சொல்லிவிடுறாராம். ஆச்சாரியர் வான் பண்றார் இல்லையா? அவரால தானே அவருக்கு இத்தனையும் கிடைச்சிருக்கு. அவர் யஜ்ஞம் பண்ணி அந்தனர்களை வச்சு விஸ்வஜித் யஜ்ஞம் பண்ணி இவனுக்கு இத்தனை சம்பத்தும் கிடைச்சிருக்கு பலிக்கு. அப்போ அவர் சொன்ன கேட்கண்டாமோ? கேட்கறது இல்லை அவர். அப்போ காவிய சப்தோபி, காவியன்னு இங்க குராச்சாரியர் கோபம் வந்து சபிக்கிறார். சப்தகன்னா சபிக்கிறது. காவிய சப்தோபி தைத்தியா, தைத்தியன் அசுரன், அசுரனை வந்து பார்த்து அவர் வந்து சபிக்கிறாராம், சாபம் விட்டு விடுறாராம். இப்ப இங்கே நம்ம ஒரு சின்ன கருத்து பார்க்கலாம். இப்ப வந்து பகவானுடைய அனுகிரகத்துலதான் அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அஜ்ஞானத்துல அவனை மறைக்கிறது, கண்ணை மறைக்கிறது. சரி, சுக்கராச்சாரியர் இவனுக்கு உயிரை கொடுத்திருக்கார். உயிரை கொடுத்து விஸ்வஜித் யஜ்ஞம் பண்ணி இத்தனை சம்பத்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் மூலமா கிடைச்ச சம்பத்துக்களாக்கு இது எல்லாமே. அப்போ இங்க வந்து என்ன, பலி வந்து அவர் மூலமா தங்கைக்கு வந்த அந்த சொத்தை என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை இப்போ பகவான் கொடுக்கறதுக்கு அவன் தயாராயிட்டான் இல்லையா? இப்போ எங்க இருந்து வந்திருக்கு சோர்ஸ் வந்து
ஆச்சாரியர் அந்த இவாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு அவனுக்கு. இப்ப அதை இவருக்கு கொடுக்குறார். இப்போ சுக்கராச்சாரியர் சபிக்கிறார் இல்லையா, என்ன சபிக்கிறான், நீ எல்லாத்தையும் இழந்து போவாய் அப்படின்னு சொல்லி விடுறாராம். இப்போ அவன் எல்லாத்தையும் இழக்கத்தான் போறான் இப்போ, ஏன்னா கொடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் அவர் கொடுத்தாச்சு. ஆனா இப்ப என்ன அவரே அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா இப்ப என்ன அவர் அனுமதி கொடுத்த மாதிரிதான் பகவானுக்கு கொடுத்தானே அதுதான் செல்லுமா. இல்லைன்னா அவன் ஜலத்தை விட்டு ரத்தம் கொடுத்தா கூட அது ரைட்ஸ் இல்லைங்கிறான். அப்படி ஒரு சட்டம் இருக்கு பாருங்க. யார் மூலமாவோ கிடைச்சு நம்ம நிறைய பேர் இப்படிதான் கள்ளத்தனமா நடுவில் இருந்துட்டு யாரோட ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி இது. அவர் கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப இவருக்கு கொடுக்கறது. இப்ப இவர் நீ எல்லாத்தையும் இழந்து விடுவாயின்னு சொல்லி விடுறாங்க. இது சபிச்சு விடுறா சுக்கராச்சாரியார். அப்ப அது சபிக்கிறதுனால இப்ப கிளியர் ஆயிடுறது இப்போ. அப்புறம் ஏன்னா அவருக்கு தெரியும் பகவானாக்கும் வந்திருக்காருன்னு. இது எல்லாமே ஒரு ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன நாடகமா நடத்திருக்காளுங்கிறது நமக்கு தோன்றது இல்லையா. சோ அப்படியாக இவர் என்ன பண்றாருன்னா சாபத்தை கேட்டுட்டும் பின்னையும் ஸ்திரமப்பி வதன் ஸ்திரமாக என்ன பண்றான்னா கொடுக்கறதுக்கு தயாராகிறான். இங்க பின்னு நடுவுல என்ன நடக்கிறதுன்னா விந்தியாவல்யா நிஜ தைத்தியா, அவருடைய மனைவி நிஜ தைத்தியான அவருடைய மனைவி விந்தியாவளி, அவ இன்னும் ஒருபடி மேல போயிடுறான். விந்தியாவல்யா நிஜ தைத்தையா தத்தபாத்தியாய துப்பியம், அந்த தத்தத்தை கொடுக்கறதுக்கு அவளை என்ன பண்றானாம். இது என்ன நடக்கிறது, முதல்ல அவர் வந்த உடனே அவருடைய பாதத்தை கழுவுறாக்கிய பலி. பலியோடைய கையில இந்த பாத்திரம் இருக்கு. இந்த தங்கத்தாலான பாத்திரமா ஜலபாத்திரம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த பாத்திரம் அவன் கையில் இருக்கு. அப்போ இப்போ பலியோ ஸ்திரமா தீர்மானமா அதை கொடுக்கணுங்கிற இதுக்கு வந்தாச்சுவான். சரியா சந்தோஷத்தோட நான் பகவானே என்னட்டு ஆசிக்கிறார் கொடுக்குறேன்னுட்டு தீர்மானம் பண்ணியாச்சு. விந்தியாவளிக்கு பயமா. இப்ப எதை கொடுக்கறதுனாலும் இந்து தர்மப்படி சாஸ்திர பிரகாரம் என்னன்னா மனைவி அது ஜலம் குத்தி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தத்தம் பண்ணணும். அப்புறம் பார்த்துருக்கோம் இல்லையா அதிகாரிகள் எல்லாம் பண்ணும் பொழுது பின்னால மனைவி நின்றுட்டு இருப்போம். நம்மளே நிறைய பண்ணிருக்கோம். இப்ப நான் அது எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேமிலியில வைஃப் தான் ஜலத்தை ஊத்தணும். பார்த்துருக்கோம் இல்லையா, வெத்திரையில விடுவா. அப்புறம் அது என்ன கொடுக்கணுமோ அதை ஆச்சாரியர்களுக்கு கொடுப்பா. சோ அது நம் சாஸ்திரோக்தமா கொடுக்கணும்னு விரும்புறாளாம். அப்ப என்ன பண்றாங்க பாகவதத்துல சொல்லியிருக்கு, விடுக்குன்னு அந்த ஜலபாத்திரத்தை அவன் கையில இருந்து பிடுங்கி விடுவான். அவளுக்கு என்ன பயம், தான் விடாதுக்கு சட்டுன்னு இவரே விட்டு கொடுத்துருவோம் அவசரத்துல இல்லையா, அவசர புத்தி. இப்போ தானே தத்தம் விட்டு ஜலத்தை விட்டு கொடுத்துருவோம், அது சாஸ்திரத்துக்கு புறம்பானது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இவ அந்த எடுக்குன்னு பிடுங்குறானா. பிடுங்கின உடனே மற்றவாளுக்கெல்லாம் என்ன தோன்றதா, எப்பவுமே பெண்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சுருக்க புத்தி தானே, என்னத்துக்கு இது எல்லாத்தையும் கொடுக்குறேன்ட்டு இப்போ அதை தடுக்கணுங்கிறதுக்கோசரம் இப்படி பிடுங்கினாலோ தெரியாது. ஆனா என்ன பண்றா இப்ப வந்தியாவளி என்ன பண்றாங்கன்னா தட்ட பாத்தியாய துப்பியம். அப்போ இங்க ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாரு சித்திரம் இதுன்னு விசித்திரமா இருக்கு இல்லையா. அவ முந்தின்னு விடுறாளாம். சித்திரம் என்ன விசித்திரம், சகலமபிச பிராபயத்தோய பூர்வம். என்ன பண்றான்னா அழகா அந்த ஜலத்தை விட்டு கொடுத்து விடுறாளாம். இப்ப சாஸ்திரோத்தமா கொடுக்கணும்னுட்டு விந்தியாவளி அந்த ஜலபாத்திரத்தை பிடுங்கி அவளே அந்த ஜலத்தை விட்டு கொடுக்குறாங்க ஒரு படத்துல இல்லையா, பாக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சாஸ்திரோத்தமா அவளுக்கு பயமா, எங்கேயாவது கொடுக்க போற அந்த ஜோர்ல அவரே ஜலத்தை விட்டு கொடுத்துருவோம்ட்டு அந்த மாதிரி தப்பு சாஸ்திரத்துக்கு புறம்பானதுன்னுட்டு இந்தியாவில புந்தின்னு விடுறாளாம். அவ வலிக்கு மேல அவளுக்கு இன்னமும் இது கிடைக்கிறது. அப்படியாக இந்த நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா ஜலத்தை விட்டு இப்ப தத்தம் பண்ணி கொடுத்து விடுறா பகவானுக்கு. அடுத்து என்ன இருக்குன்னா நிசந்தேகம் திதி குலபதோ त्वय्य शेषार्पणम् तत् व्यातन्माने मुमुचुरुषयः सामरो पुष्पवर्षम् दिव्यम् रूपम् तव च तदिदम् पश्यताम् विश्वभाजाम् उच्चैरुच्चै अवददधिकृति அவருதவதி கிருத்திய விஸ்வாண்டபாண்டம். இப்போ நிசந்தேகம், இப்ப சந்தேகமே இல்லாதக்கு, இப்ப எந்த விதமான இதுவும் கிடையாது, நிசந்தேகம். திதிகுலபதௌ துவயி அசேஷார்ப்பணம் தது. இப்ப கொஞ்சம் கூட இது இல்லாதக்கு கொடுத்தாச்சு, அர்த்தம் பண்ணி அழகா கொடுத்தாச்சு போ இல்லையா. திதிகுலபதோ அந்த திதிக்கு பிறந்த அசுரனாக்கும் திதியுடைய பிள்ளை அல்லவா, அதிதிக்கு பிறக்கிறவாளாம் தேவர்கள், திதிக்கு பிறக்கிறவாளாம் அசுரர்களாகும். இப்போ அசுர குணங்கள் இதை பத்தி எல்லாம் கீதாச்சாரியர் நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு அந்த கர்வம் தான் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். சோ திதிக்குள்ள பத்தோ துவயி
அதாவது குருவாயூரப்பன் பார்த்து சொல்றது அசேஷார்ப்பம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு கொடுத்தாச்சு. வியாத்தன் பார்த்து கொடுக்கும் போது வியாத்தன் பார்த்து முமுச்சு ருஷையக ருஷிகள் எல்லாம் மேலும் ருஷியர்கள் தேவர்கள் சாமரகன தேவர்கள் எல்லாரும் புஷ்ப விருஷ்டி யாருக்கு பண்ற பாருங்க, பலிக்காக புஷ்ப விருஷ்டி பண்றார் பகவானுக்கு எல்லாம். சோ அவருக்கு புஷ்ப விருஷ்டி பண்றாங்களாம். ஏன்னா அவர் அத்தனை வசந்து விடுறாரு இப்போ. ஏன்னா கொஞ்சம் கூட ஆலோசனை பண்ணாமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டுட்டான் இல்லையா, எது கேட்கறதுக்கு அந்த அவனுடைய அந்த பிரம்ம தேஜஸ்ல மயங்கி பகவானுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாட்டான். இப்போ பகவான்னு தெரிஞ்சாச்சு. ஏன்னா சுக்கராச்சாரியார் வான் பண்றாரு இல்லையா, சாட்சாத் ஹரிநாராயணாக்கம் வந்திருக்காருன்னு சொல்லிடுறார். இப்ப பகவானே வந்து கேட்கிறாருன்னு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராகி கொடுத்து விட்டான். இப்போ விந்தியாவளி ஜலம் குத்தி கொடுத்து விடுறப்போ அவனுக்கு வந்து புஷ்பவிருஷ்டி பண்றாங்க எல்லாரும் வானத்திலிருந்து. திவ்யம் ரூபம் பகவானுடைய திவ்யமான ரூபம், பிரம்ம தேஜஸோட அவர் நின்னது வாங்கிக்கிறார். திவ்யம் ரூபம் தவச்ச தவச்ச தத் இதம் தத் இதம். இதம்னா குருவாயூரப்பனை பார்த்துட்டு பட்டத்தில் எழுதிட்டு இருக்காருங்க. அப்ப இந்த மாதிரி தத் இதம். அப்ப என்ன நமக்கு தோன்றதுன்னா இதம்ங்கிற வார்த்தை நிறைய அர்த்தத்தை கொடுக்கறதுங்க. அதாவது என்ன நடக்கிறது, பஷ்யதாம் விஸ்வபாஜாம், விஸ்வத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. சுத்தி அது சுத்தி எத்தனை பேர் இருக்கா, விஸ்வத்துல இருக்க ஜனங்கள் மேல தேவாதிகள் ருஷிகள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பஷ்யதாம் விஸ்வபாஜாம், உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்க உச்சை ருச்சை மேல மேல வளர்ந்துட்டே போறாராம். உச்சை அவசரமா அப்படி சின்ன குட்டியா இருந்தவர் இல்லையா, 5 வயசு குழந்தை, இப்ப அப்படியே பெருசா வளர்ந்துட்டு போறாரு. உச்சையும் அவருதத்து அவதீகிருத்தியங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதாவது உலகத்தினுடைய சைஸ் எத்தனையோ அந்த எல்லை வரைக்கும் அவருடைய ரூபம் வளர்ந்துட்டே போறதா. வட்டமா இருக்கும் இல்லையா, ஸ்பியர் மாதிரி இருக்கு. அவர் அங்க நின்றுட்டு இருக்கார். அப்போ மேலேயும் வளர்ந்துட்டு போறது சைடு வேஸ். இப்போ இந்த உலகத்தையே அப்படியே கவர் பண்றதா. அதான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவதையே கிருத்திய விஸ்வகாண்டம், விஸ்வத்தையே அடைச்சுண்டு உலகத்தையே அடைச்சுண்டு அப்படியே மேல 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 அவர் வளர்ந்து போறது எல்லாரும் பாக்குறாங்க. இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, கீழே இருந்து பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் புஷ்பவிருஷ்டி பண்றா பகவானுக்கு. பார்த்துட்டு இருக்கு. இப்ப இங்க என்ன ததிதம்னு சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்திரி. குருவாயூரப்பனை பார்த்து சொல்றாரு. மேபி குருவாயூரப்பன் காட்டி கொடுத்தாரோ இருக்கணும் இல்லையா, அவரும் இந்த மாதிரி விஸ்வரூபத்தை பட்டத்திலையும் பார்த்திருக்கலாம்னு தோன்றது இல்லையா நமக்கு, அவர் எழுதியிருக்கிற விதத்தை பார்த்தா. இதம் இப்படியாக வளர்ந்துட்டு போனார்னு எழுதுறார். இப்படியாக வளர்ந்துட்டு போனார்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு அப்படி எழுத முடியறது பாருங்க. திவ்யம் ரூபம் தவச்ச ததிதம் தத் இதம் ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜாம் உச்சைருச்சை அவர்தத் அவதீகிருத்திய விஸ்வாண்ட பாண்டம். கரெக்டா படிச்சுக்கணும். சோ அப்படியாக வளர்ந்துட்டே போறாரு. இப்ப அந்த விஸ்வரூபத்தை வட்டத்திற்கும் பாக்குறதுக்கு கிடைக்கிறது இந்த சமயத்துல. அந்த தீதம்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ணலாம். இப்ப அடுத்து வந்து நிஜ பதகதம். அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. நிஜ பதகதம் புண்டரீ கோத்போசம் குண்டிதோயை அசிச்சத புனா யச்சலம் விஸ்வலோகான் ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுணனுதே கேச்சரே உத்சவேஸ்மின் பேரே நிக்னல் புவனமச்சரத் ஜாம்பவான் பக்திஷானி. இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ பகவான் வந்து வளர்ந்துட்டே போறார். வளர்ந்துட்டே போகும்பொழுது பாதாகிரம், பகவானுடைய இந்த பாதம் பாருங்க. முதல்ல என்ன பண்றாருன்னா பூமியை அப்படியே அளந்து விடுறார். அது வந்து மேபி நீங்க பாக்குற இதுல பார்த்தாருன்னா பூமி முழுக்க அவர் சைட்வேஸ் அது உச்சை மேலேயும் வளர்ந்துட்டு இருக்காரு. அப்போ அப்படி வரும்போது பூமிய ஒரு அடியில அப்படியே அளந்து விடுறாரு. பூமியில தானே அவர் நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அதை ஒரு அடியில அளந்தாச்சு. பாதாகிரம், அந்த பாதத்தினுடைய நுனி. இப்ப அடுத்து என்னது, பாதாகிரம், தங்களுடைய இந்த பாதத்தினுடைய நுனி. நிஜ பதகதம் போறதான், நிஜ பதகதம் புண்டரீ கோத்பவோசௌ. கீழே அந்த படத்துல பார்க்கலாம். புண்டரீகன்னா இவர் பிரம்மா.
பிரம்மலோகத்தை போய் எத்தி விடுறதாம் அந்த பாதம். பார்க்கலாம் நீங்க எப்படி கால் எப்படி வலது கால் அப்படியே மேல விசிறாரு. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா விஸ்வபாஜா பூமி. எல்லாரும் பார்க்க 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 பூமியே ஒரு அடியில அளந்தாச்சு. அடுத்து என்ன பண்றாருன்னா அந்த காலை அப்படியே தூக்கும் பொழுது அந்த சத்தியலோகத்துல போய் சேர்றதா அந்த காலு. சோ நிஜ பத கதம். அந்த கதம்னா அது போகும் பொழுது புண்டரீகோத்பவக பிரம்மாவினுடைய அவருடைய அவருடைய சத்தியலோகத்துக்கு போய் அடையறதா அது பகவத் அசௌ. ஒரு உடனே சரசரன்னு பிரம்மா அவருடைய பாதத்தை பார்க்கிறார் சத்தியலோகத்துல. அப்போ குண்டே தோழை தன்னுடைய கமண்டலத்துல எடுத்துட்டு அசிச்சத்து கழுவுறாராம். உடனே பாதத்துல பகவானுடைய பாத வல்லவம் மேல வந்திருக்கு. அந்த கமண்டலத்துல இருந்து ஜலத்தை குத்துறாராம். ஜலத்தை விட்ட உடனே அப்புநாத்து அந்த புரிதப்பட்ட அந்த ஜலம் ஜலம் அந்த ஜலம் விஸ்வலோகான் விஸ்வத்தையே புரிதப்படுத்துது. விஸ்வலோகான் அபுநாத் விஸ்வலோகத்தையே புரிதப்படுத்தி விட்டான். ஏன்னா அது பகவான் உடைய பாதத்துல பட்ட அந்த ஜலம் எச்சலம் விஸ்வலோகான். இங்க படத்துல பார்க்கலாம் திருக்கோவிலூருங்கிற ஒரு இடம் உண்டு. நிறைய பேர் போயிருப்பேன், நான் போனதில்லை. பின்னால் அந்த கோவில் பார்க்கலாம் நீங்க. இந்த கோவில்ல திரிவிக்ரமன் உடைய அவதாரம் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்க. திரிவிக்ரமனா பார்க்கலாம் பகவான். அப்போ 3 அடியில் அளந்தார், பூமி அளந்தவர் சொல்றோம் இல்லையா, திரிவிக்ரமன் சொல்லுவார். அப்போ இப்ப நிறைய அர்த்தங்கள் உண்டு இருக்கு. இப்ப இந்த பாதம் நேரா சத்தியலோகத்துல போய் எத்திருக்கு இல்லையா. அந்த சமயத்துல பகவான் என்ன பண்ணுவாரான், கொஞ்சம் இந்த கையை மாத்திரம் கவனிங்கோ. எப்பவுமே பகவானுடைய இடது கையில தான் சங்கு இருக்கும். இடது கையில சங்கு இருக்கும். அந்த படத்துல பார்த்தோன்னா அதை நம்ம பார்க்க கொடுக்கல. எப்பவுமே நீங்க பகவானுடைய படத்தை பார்த்தோன்னா இடது கையில சங்கு இருக்கும், வலது கையில சக்கரம் இருக்கும். இப்ப என்ன பண்றாரு பகவான், அந்த சங்கை தன்னுடைய வலது கைக்கு மாத்திக்கிறார். சோ இந்த வலது கைக்கு மாத்திக்கிற இந்த கோலத்தை நம்ம அந்த கோவில்ல மட்டும்தான் பார்க்கலாம். வேற எங்கேயும் இந்த திருவிக்கிரமூர்த்தி பார்க்க முடியாது. சோ அது ஒரு விசேஷமாக்கும் இந்த கோவில்ல. இந்த பகவான் அந்த காலை தூக்கி வச்சு உலகளந்த பெருமான் இது காஞ்சிபுரத்திலேயும் உண்டு. இப்ப அந்த சமயத்துல அந்த சங்கு அவர் கையில இந்த பாஞ்சஜன்யம் உண்டு இல்லையா, அந்த சங்கை இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்திண்டு அந்த சங்கை ஊதுவராக அவர் சந்தோஷத்துல. அதாவது நான் 3 அடி கொடுக்குறேங்க, 2 அடியில அவர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பூமியை வளர்ந்தாச்சு, மேல எல்லாம் ஃபுல்லா அளந்து கம்ப்ளீட்டா அவர் மெஷர் பண்ணியாச்சு. இது 3வது அடிக்கு இடமே கிடையாது. அப்ப அந்த சந்தோஷத்துல இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுவரான். சோ அந்த கோலத்தை நம்ம இந்த கோவில்ல தான் நம்ம பார்க்கலாம். இந்த நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல. கோவிலுக்கு போன வாழ்க்கை இந்த இனிமே தெரிஞ்சுக்கோ, கையில இந்த சங்கு மாறி இருக்கும். இடது கையில இருந்து அது வலது கைக்கு போயிருக்கும் அந்த சங்கு. இந்த கோவில நீங்க பார்க்கலாம். அந்த சமயத்துல ஹர்ஷோத்கர்ஷாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சுபகு நிறுத்தே கேச்சரேகி. கேச்சரேகன் தேவலோகத்துல பெண்கள் சித்தர் சாரணர் எல்லாரும் இருப்பா இல்லையா, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த படத்துல நீங்க பார்க்கல. அப்படியே காலு மேல கமண்டலத்துல ஜலத்தை அந்த கழுவுறது, அந்த ஜலம் அப்படியே கங்கையாக பிரவாகம் எடுத்து பூமியில அது பகவானுடைய சிவபெருமானுடைய சிரஸ்ல பட்டு அது பூமி முழுக்க பரவுறது. அந்த சமயத்துல இங்க எங்க நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சித்தரிச்சிருக்கு பாருங்க. மேல இருந்து எல்லாரும் புஷ்ப வர்ஷேகி சுபகு நிறுத்தே, எல்லாரும் டான்ஸ் ஆடுறான். நிறுத்தே உற்சவே பெரிய உற்சவம் ஆயிடுறதான். பேரியும் நிக்னன் ஜாபவான் பாருங்க. திரேதாயுகத்துல நடந்த விஷயமாக்கும் அமனாவதாரம் ஞாபகம் வச்சுமா. திரேதாயுகத்துல ராமாயணம் நடந்துருக்கு. இப்போ அந்த சமயத்துல ஜாம்பவானை பத்தி இன்னும் படிப்போம். இப்ப ஜாம்பவான் என்ன பண்றாராம், சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா பேரி நிக்னன் தன்னுடைய வாத்தியத்தை எடுத்துக்கிறாராம். பேரி நிக்னன் புவனமச்சர புவனத்தையே சுத்தி வராராம். ஏன்னா புவனத்துல அவர் நின்றுட்டு அளந்திருக்காரு. அவர் அளந்து மேல காலை வச்சுன்னு தூக்கி 2 அடியில எல்லாத்தையும் அளந்தாச்சவர். இப்ப தன்னுடைய வாத்தியத்தை எடுத்துன்னு அடிச்சுக்கிட்டு புவனமச்சர பூமியை சுத்தி வராராம். ஜாம்பவான் பக்திசாலி. ஜாம்பவான் விஷ்ணு பக்தன் இல்லையா. அப்ப அவர் சந்தோஷத்துல அவரும் தன்னுடைய வாத்தியத்தை எடுத்துட்டு பூமியே அடிச்சுட்டு அது பூமியை சுத்தி வராராம் ஜாம்பவான். அப்படியாக இந்த வைபவம் 2 அடியில பகவான் கலந்து விடுறாரு பாருங்க. இந்த அழகான ஸ்லோகம் திருக்கோவிலூர் வைபவத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா தாவத் தைத்யாஸ் தாவத் தைத்யாஹ த்வனுமதி மிருதே. துவனும் இது ரித்தே சேர்ந்து சொல்வது மிருத்தேன்னு வரும். துவனுமதி மிருதே பர்த்துராரப்த யுத்தா தேவோ பேதை
பவதனு பவதனுச்சரே சங்கதாம் பங்கமாபன் காலாத்மாயம் வசதி புரதோ யத்பஷாத் பிராக்ஜிதா ஸ்ம கிம்போ யுத்தேர் இதி பலிகிரா தேத பாத்தாலமாபு. இப்போ சட்டுன்னு என்ன நடக்குதுன்னா 2 அடியில இவர் எல்லாத்தையும் வளர்ந்தாச்சு. இப்ப என்ன, கண்டிப்பா பலிக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போறது. அப்போ அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சு விடுமே. இப்போ பலியுடைய கூட்டுக்காரெல்லாம் நின்றுட்டு இருக்கா இல்லையா, அவருடைய வேலையாட்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கா. அவ என்ன பண்றாங்க, தாவத் தைத்தியாக அங்க இருக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா துவனு, அதாவது பலியினுடைய அவருக்கு சொல்ல பேச்ச கேட்காம, அவர்கிட்ட சொல்லாமக்கே அவர் அவருடைய பர்மிஷன் வாங்கிக்காதுக்கே பர்த்துராரப்த யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த தைத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரோட பர்மிஷனே இல்லாதக்கு சட்டுன்னு சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. வாமனர் அட்டாக் பண்ண போறா இவ எல்லாரும். இப்போ பகவான் ஆக்குன்ட்டு தெரியும் இல்லையா, அது என்ன பண்றாங்கன்னா தடுத்து நிறுத்தி விடுவன் இப்ப பலி. அப்போ இவருடைய அந்த சம்மதம் இல்லாதக்கே வர்த்தகம்னா அந்த சேவகர்கள் எல்லாரும் சண்டைக்கு கிளம்பிட்டு வாமனர் அட்டாக் பண்ண போவாங்க. இப்போ வாமனமூர்த்தி அவர் மட்டும்தானே வந்திருக்காரு இல்லையா. இப்ப அவருடைய தேவோ பேதிகி, அவருடைய பார்ஷதர்கள் இருக்கால, சுனந்தர் நந்தர் வாழ அவருடைய பார்ஷதர்கள் எல்லாரும் இருக்கா. சோ அவள்லாம் பவத் அனுச்சரைகி சங்கதாம் என்ன எதிர்த்துட்டு இவாளை விரட்ட தொடங்கிடுவாளாம். அது இப்ப சண்டை தொடங்க போறது இல்லையா. ஆனா அந்த சண்டையை நிறுத்திடுவன் பலி. இப்ப ஏன்னா இவருடைய பர்மிஷன் இல்லாதக்கே கட்டுன்னு வாமனர் அட்டாக் பண்ண போனோடனே வாமனமூர்த்தியுடைய பார்ஷதர்கள் அவளும் சண்டைக்கு உடனே எதிர்த்துட்டு வந்துடுறாவா. சங்கதாம் பங்கம், அந்த பங்கமாக்கன் பங்கன்னு பங்கம் பண்ணிட்டு நிறுத்தி விடுறாராம் பலி. ஏன்னா இப்போ பலி என்ன சொல்றாரு பாருங்க அந்த அசுரர்கிட்ட, காலாத்மாயம் இவர் காலஸ்வரூபியாக்கும்னு சொல்றானா. காலாத்மாயம் வசதி புரதக, ஒரு காலத்துல இந்த காலாத்மா, இந்த காலஸ்வரூபி, இந்த பிரபஞ்சஸ்வரூபி நம்ம வருஷத்துல இருந்தார் இல்லையா. அந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்ணிட்டு விஸ்வத்தையே ஜெயிச்சு அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. அப்ப அந்த சமயத்துல பகவான் நம்ம பட்சத்துல இருந்தார்னுட்டு தைத்தியர்கள்ட்ட சொல்றானா பலி. காலாத்மாயம் வசதி புரதக யத்வஷாத் பிராஜிதா ஸ்ம, அதனாலதான் நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டு நல்லா இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம ஜெயிச்சோம். இது முதல்லயே நான் சொன்னேன் இல்லையா, சுகர் பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுது பலி ரொம்ப அழகா சொல்றான். இது சொன்னதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது காலத்தினால காலசக்திக்கு உட்பட்ட காரியங்கள், இது நம்மளால தடுக்கவே முடியாது. வெற்றி இருக்கலாம், தோல்வியும் இருக்கலாம், இறந்தும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. அது நம்மதான் காரணம்ட்டு இந்திரனை பார்த்து சொல்றாரு இல்லையா, நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றானா ஒரு ஒன்னாலதான் அந்த வெற்றின்னு நினைச்சுட்டு இருக்கா. இல்லை, இதெல்லாம் காலசக்திக்கு உட்பட்டது. நீ எத்தனை நிந்திச்சாலும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா இதை சார்ந்தவர்கள் இதை பெருசா எடுத்துக்கவே மாட்டா. நீ அன்னசரியா நீ ஒன்னாலதான் ஜெயிச்சேன்னு நினைச்சுட்டு இருக்க, தப்புன்னுட்டு உணர்த்துற. அப்பவே பலி சொல்றான். இப்ப இப்பவும் சொல்றாங்க, காலாத்மா பிரபஞ்ச ஸ்வரூபியன் அந்த காலத்துல அந்த பகவான் நம்ம பட்சத்துல இருந்தார். வசதி புறத்தக எத்வஷாத்து பிராஜித்தாக, நம்ம அந்த சமயம் நம்ம ஜெயிச்சோம். ஆனா இப்ப கிம்போ யுத்தம் இருக்கு, இப்ப நம்ம என்னத்துக்கு யுத்தம் பண்ணணும். இப்ப என்ன எல்லாத்தையும் இழந்தாச்சு இல்லையா. இந்த பூமியில அதிபதினு சொன்ன அத்தனையும் கொடுத்தாச்சு. இந்த எத்வஷா இப்ப அது முடியாது. கிம்போ யுத்தம், இப்ப என்னத்துக்கு யுத்தம், என்னத்துக்கு இப்படி பலி சொன்னத்தின் பிறகுல என்ன பண்ணா அத அவள் எல்லாருமே பாதாளத்துக்கு அனுப்பிச்சுடுவனா, நீங்க போயிடுங்க இங்க இருந்து, அன்னசரியா சண்டை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த காலாத்மாங்கிற இந்த ஒரு விஷயத்த பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். நீங்க மார்க் பண்ணிக்கோ. நான் அந்த இது கொடுக்கல, இந்த ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க நீங்க. அதுல அது 8வது இதுல ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் 8வது ஸ்கந்தத்துல 20ல 21ல இருந்து 34 வரைக்கும் இந்த காலஸ்வரூபம் அத பகவான், அந்த காலஸ்வரூபம் பகவான் அந்த காட்டி கொடுக்கிறாராம் பலிக்கு. பலி பாக்குறானா பகவான. அப்போ இது ரொம்ப விசேஷம் இல்லையா. இப்ப பலி எத்தனை அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கான் பாருங்க. இப்ப என்ன நடந்திருக்கு, பகவான் அளந்தாச்சு. இவர் வளர்ந்து 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 விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறார். அவர் இப்போ இந்த விஸ்வரூபம் எடுத்து நின்னப்போ அதுதான் காலஸ்வரூபம் இல்லையா. பகவான் தான் எல்லாத்தையும் கணிக்கிறார்.
அவருடைய இதில் பிரேரணையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த காலஸ்வரூபம், அந்த பிரபஞ்ச ஸ்வரூபத்துல பலி வந்து பாக்குறான், என்னத்தை எல்லாம் பாக்குறான். இதுக்குதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த தசகம் 6 நீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். தசகம் 6ல அப்படியே அடி பகவானுடைய பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் 14 உலகங்களையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம கீழே இருந்து ரசாதலத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து பாக்குறோம் நம்ம. பாதாளம், அப்புறம் அதல சுதல விதலம், அப்புறம் பூலோகம், பூலோகத்துக்கு மேல ஆகாசம், ஆகாசத்துக்கு மேல இந்த முகத்துல வரும் பொழுது தபலோகம், மகர்லோகம், அப்புறம் சத்தியலோகம். இந்த மாதிரி 14 உலகங்களையும் அவர் காட்டி கொடுக்கிறாராம் தன்னுடைய அந்த சுரூபத்துல. அதாவது பாக்குறான், பலி பாக்குறான். பாகவத்துல ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சுங்கோ, பாகவத்தையும் அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோ, எல்லாம் வரிசையா வரும். அப்ப அதுல வந்து அந்த தசகம் 6ல நம்ம இன்னமும் படிச்சோம்ல, டீட்டெயில்டா போனோம் நம்ம. அந்த ஆகாசம் வருது, அதே மாதிரி முன்பக்கத்துல தேவாதிகள், பின்பக்கத்துல பிருஷ்டம், பேக்ல வந்து தைத்தியர்கள், அசுரர்கள், மகாபலி தன்னையும் பாக்குறானா. மகாபலி பகவானுடைய பின்புறத்துல தன்னையும் பாக்குறானா. ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்கும் பொழுது. அதாவது இந்த பிரபஞ்ச சுரூபத்தை அவனுக்கு காட்டி கொடுக்குறாரா பலிக்கு. அதை பார்த்து அப்படி மகிழ்ந்து போயிடுறானா பலி. அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கும். அதே மாதிரி கண்ணு, இமை, புருவம் வந்து சத்தியலோகம்னு பார்த்தோம். கண்ணு வந்து மேல் கண்ணு, அதுதான் இரவு பகல். கண்ணு வந்து சூரியன், இமையை வந்து சூரியன், மூக்கு வந்து அஸ்வினி தேவர்கள், வாயு அக்னி, இப்படி வரிசையா எத்தனை எல்லாம் பார்த்தோம் இல்லையா. பிரம்மரந்திரம், வேதத்தினுடைய இருப்பிடம், அப்புறம் வர்ணங்கள், 4 வர்ணங்கள், எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்த்தோம் நம்ம தசகம் 6ல. அத்தனையும் பாக்குறானா. அத்தனையும் நாங்க இந்த படத்துல போடல. 14 உலகத்துல என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கீழே இருந்து பார்த்துட்டே வரானா பலி. உலகத்தையே பாக்குறானா. அப்போ அந்த காலஸ்வரூபத்தை பாக்குறதுக்குள்ள அதுதான் காலாத்மாங்கிறாரு. காலாத்மான காலஸ்வரூப பிரபஞ்ச ஸ்வரூபத்தை பகவான் வந்து காட்டி கொடுக்குறாராம் பலிக்கு. பாகவதத்துல இருக்கு, நீங்க பாத்துக்கும்போது பார்க் பண்ணிக்குவோம் நீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தத்தை நிறுத்திடும்போது நமக்கு இப்போ பகவான் நம்ம பட்சத்துல இல்லை, ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தோத்துதான் போவோம், நீங்கள்லாம் திரும்பி போங்கன்ட்டு சுதல உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. அடுத்து என்ன பார்ப்போம். இப்போ இவனா அடுத்து சட்டுன்னு என்ன ஆறுது, பார்த்துட்டு இருக்கான் பலி இல்லையா. காலாத்மாவை, காலஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கான் பலி. அந்த சமயத்துல பாஷைர் பக்தம் பதகபதினா தைத்தியம் உச்சைரவாதி தார்த்தீகம் விஷமம பதம் கிண்ண விஸ்வோஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் நித்ய கம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதா மானயன் அஸ்தவீத்வாம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இப்ப என்ன பண்றார், 2 அடியில எல்லாத்தையும் முடிச்சாச்சு பகவான். பார்த்து காலாத்மா காலஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கான் கலி. அந்த சமயத்துல பாஷேர் பத்னம் பதிகபதினா, பதிகபதினா வந்து கருடன் ஓடிந்து வந்துட்டு என்ன பண்றான்னா, மேல கருடனோட போட்டோ சின்னதா போட்டிருக்காங்க. பாஷேர் பக்தம் பதகபதினா கருடன் என்ன பண்றான்னா கட்டி போட்டு விடுறானா சட்டுன்னு. ஏன்னா அவன் இந்த 3வது அடி இன்னும் எங்க இருக்கு இல்லையா, காட்டி கொடுக்கணுமே, கட்டி போட்டு விடுறான் பாருங்க. அப்ப பாஷைர் பக்தம், பாஷக்கர் வருண பாஷத்தினால கட்டி போட்டுடுறான் டக்குன்னு. ஏன்னா அது முதல்லயே சொல்றாரு இல்லையா, 3 அடி கேட்கிறார், அது அவனுக்கு பூர்த்தியா கொடுக்க முடியாது, அதனால அவன் நிந்திக்கப்படுவன், அவன் கட்டப்படுவன், எல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதே மாதிரி கருடன் வந்து கட்டி போட்டு விடுறாரு. இப்ப கட்டி போட்டு இப்ப பகவான் என்ன தைத்தியம் உச்சைரவாதி வலிய பார்த்து உச்சை பகவான் கேட்கிறாராம். அவர் பாக்குறதுக்கே அப்படி இருக்காரு இல்லையா, விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருக்காரு அவர். அப்ப உச்சைரவாதி, அந்த நல்ல பீக் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் சொல்லுவார் இல்லையா, கேட்கிறாராம் அவங்கிட்ட. தார்த்தீகம் 3வது அடி, தார்த்தீகம் திஷமம பதம், எனக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு 3வது அடி எனக்கு காட்டி கொடுங்கிறாரு. திஷமம பதம், என் காலை வைக்கிறதுக்கு காட்டி கொடு. மம பதம், என்னுடைய பாதத்தை நான் எங்க வைக்கிறது, 3வது அடிக்கு இடமே இல்லையே, எல்லாத்தையும் அளந்தாச்சு. தார்த்தீகம் திஷமம பதம், ஜம்பர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சிங்காசனம், கேட்கிறாராம், கட்டி போட்டிருக்கா அவரு. அப்ப நீ எனக்கு காட்டி கொடு 3வது அடி எங்க. திஷமம பதம் கிண்ண விஸ்வோஸ், நீ விஸ்வத்துக்கே அதிபதி அல்லவா, முதல்ல விஸ்வேஷாம் மாம், நான் விஸ்வத்துக்கே அதிபதி,
முட்டாளே, நீ என்ன 3 அடியும் கிட்ட கேக்குறியே, சர்வம் விடணும், எல்லாத்தையுமே கேளு, நான் கொடுப்பேன்னு சொன்னான் பலி. அப்போ ஒரு நீதான் விஸ்வத்துக்கெல்லாம் அதிபதியாச்சே, எங்க 3ஆம் தடிக்கு காட்டு அப்படின்னு கேக்குறாரு. தார்த்தீகம் திசமம பதம் கிண்ண விஸ்வோஸ்வரோசி, நீதான் விஸ்வத்துக்கு அதிபதியா இருக்கே, இங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த நடுவுல இது ஒரு சின்ன விட்டுருக்காரு பாருங்க, பாகவதத்துல இருக்கு, கட்டி போட்டிருக்காரு. இப்ப கட்டி போட்டோன்னு அவர் எப்படி காட்டி கொடுப்பாரு? பலிக்கு காட்டி கொடுக்குற வசதி இல்லை, கண்ணா அவர் சுத்தி சுத்தி கட்டி போட்டாச்சு. அப்போ ஒரு சில இந்த கட்டை அழிச்சு விடுங்கிறவர், கட்டை அழிச்சு விடு காட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு. கட்டை அழிச்சு விடுவாளாம். கட்டை அழிச்சு விட்டோடனே பாதம் மூர்த்தி பிரணய பகவான் சொல்றாராம், உன்னுடைய பாதத்தை என்னுடைய சிரசு மேல வெய்யுங்கிறாராம். ஏன்னா அது ஒரு இடம்தான் பாக்கி இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் பகவான் இழந்தாச்சு. அப்போ அவரையே அர்ப்பணிக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுவார், பலி என்ன சொல்லுவார்னா, எந்த பாதம் அந்த வேதங்கள்னால போற்றப்படுறதோ, எந்த பாதம் அந்த வேதங்கள்னால ரொம்பவும் போற்றப்படுறதோ, எந்த பாதம், அடுத்து என்ன சொல்றாருன்னா, முனிவர்கள் எல்லாம் தன்னுடைய மனசுல தியானம் பண்றாளோ, பகவானுடைய பாதத்தை தானே அவ தியானம் பண்றா இல்லையா எப்பவுமே, அவதா அதைத்தான் ரொம்ப முக்கியமாக்குறது. பாதத்துலதான் போய் விழறோம், நம்மளும் கோவில்ல போனா பாதத்தை தானே போய் விழுறோம். சோ எந்த பாதத்தை முனிவர்கள் எல்லாம் தியானம் பண்றாளோ, எந்த பாதத்தை பிரம்மா தன்னுடைய கமண்டத்துல சத்தியலோகத்துல வந்து சேர்ந்த உடனே கமண்டத்துல இருக்கிற ஜலத்தான விட்டு உடனே அலம்புறாரு. அப்போ உலகமே புனிதமாயிடுறது அந்த பாத ஜலம் பட்டுட்டு இல்லையா. இப்போ எந்த பாதம் அந்த பிரம்மா வந்து தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள ஜலத்தினால கழுவினாரோ, எந்த பாதத்தை மகாலட்சுமி எப்பவுமே பக்கத்துல இருந்து சேவகம் பண்ண வருவாரா இல்லையா. எப்பவுமே மகாலட்சுமிக்கு பாத சேவனம், பாத பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ மகாலட்சுமி. அதே மாதிரி எந்த பாதத்தை சர்வ ஜனங்களும் பக்தர்கள் எல்லாரும் அந்த பாதத்துலதானே நம்ம போய் விழறோம், பாதத்துலதான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த பாதத்தை பலி என்ன சொல்றான், பாதம் மூர்த்னி, என்னுடைய சிரசுல பிரணய பகவன், பகவானை பார்த்து சொல்றார், என்னுடைய சிரசுல நீ வை. அப்ப எப்படி சொல்றார், நித்திய அகம்பம் வதந்தம், கொஞ்சம் கூட கலங்காமிக்க சொல்றான். கட்டையில வச்சு விட்டுச்சுல, கொஞ்சம் கூட கலங்காமிக்க சொல்றான், இந்த பாதத்தை நீ வந்து என்னுடைய சிரசுல வச்சு விடுன்னு சொல்லிடுறான் பலி. இது என்ன சிரசுல வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, தன்னையே அர்ப்பணிச்சு விடுறான். இப்போ இப்போ பலி என்ன பண்ணிருக்கான், அவன் எத்தனையும் சம்பாதிச்சிருக்கான் இல்லையா. அவனோட எல்லா விஸ்வஜித் யஜ்ஞம் பண்ணி அந்தனர்களுடைய ஆசீர்வாதத்தினால அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நல்ல தர்ம வழியில தான் அவன் சம்பாதிச்சிருக்கான். என்னெல்லாம் அவன்கிட்ட இருக்கோ அந்த தர்ம வழியில சம்பாதித்த அத்தனையும் பகவானுக்கு கொடுத்தாச்சு இல்லையா. சர்வ கர்ம பல தியாகம் அப்படின்னு கீதையில நம்ம கேட்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன யார் எக்ஸாம்பிள், பலிதான். சர்வ கர்ம நம்ம பண்ணிருக்க எத்தனையோ கர்மங்கள் அந்த பலனை எதிர்பார்க்கல, பலனை எதிர்பார்க்காம தியாகம் பண்ணி விட்டாங்க. நிஷ்காம கர்மா சொல்றோம், எல்லாம் எந்த எதையும் எதிர்பார்க்கல, அது அப்படியே கொடுத்துரு. அது நல்ல வழியில சம்பாதிச்சு போனான் இல்லையா. எல்லாரையும் வெட்டியோ குத்தியோ அந்த மாதிரி ஒன்னும் பண்ணவும் இல்லை. எல்லாம் அந்த யஜ்ஞம் பண்ணி அவளோட அனுகிரகத்துலதான் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. சோ அதாவது சர்மகர்ம பலத்தியாகின்னுட்டு கீதாச்சாரியன்னு சொல்லுவார் பகவத்கீதையில. சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு பலி உயர்ந்து போயிடுறான் இருக்கும். சோ அவரோட நிஷ்காம கர்மா எல்லாமே நமக்கு தெரிய வருது. சோ அப்படியாக அதனால அகம்பம், கொஞ்சம் கூட கலங்காமைக்கு வதந்தம் சொல்றாங்க. அதாவது இந்த பாதத்தை வந்து என்னுடைய சிரஸ்ல பேர்பட்ட அந்த புனித பாதத்தை என்னுடைய தலையில வையுங்கோ. இந்த சமயத்துல பிரகலாதன் வராரு பாருங்க. பிரகலாதன் பாட்டாரிய கொள்ளு பாட்டா வராராம், சந்தோஷத்தோட வராராம். பிரகலாதஸ்தம் ஸ்வயமுபகதம், அவரே வராராம். ஸ்வயமுபகத மானயல் அஸ்தவீத்வாம், பகவான மானிச்சுட்டு அஸ்தவீத்வாம் ஸ்தோத்திரிக்கிறாராம். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இதுல பாகவத்துல இருக்கு பாத்துக்கோ. பகவான் ஸ்தோத்திரம் சொல்லி பூஜிக்கிறாராம் பிரகலாதன். என்ன அதிர்ஷ்டம் இல்லையா, அவரும் வந்து சேர்ந்து விடுறாரு. பலி வந்து ஆத்ம நிவேதனம் பண்ணி விடுறான். ஆனா இங்க பாருங்க என்ன நடக்கும்னா, அடுத்த ஸ்லோகம் பாக்குறோம். தர்போச்சித்யை விஹிதமகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து ஹிதவ விஜயே வாசவத்வம் ச பஷ்டாத் மத்சாயுஜ்யம் பஜச புனரிதி அன்வகிருஷ்ணா பலிம் தம் விப்ரை சந்தானித அகவரஹ
ஆகிவா தாலயேஷ. இந்த படத்துல பாருங்க, பகவானுடைய காலு அவருடைய சிரசு மேல பதியல, காலை அப்படி தூக்கிதான் வச்சிருக்காரு. அந்த அவர் சிரசுல அவர் வைக்கல, மனசு வரலையா அவர் அவருடைய தலையில பாதத்தை வைக்க. எவ்வளவு நல்லவன் இல்லையா? தர்ம வழியில சம்பாதிச்ச எல்லாத்தையும், சர்வ கர்ம பலத்தியாகி ஏச்சவன் எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுத்தாச்சுமா. அப்புறம் ஆத்ம நிவேதனமும் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ பாதம் பாருங்க மேலதான் தலையில கூட வைக்கிறது இல்லை அவர். ரொம்ப அழகா விஸ்தரிச்சு நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்குறா. சில படத்துல நீங்க பார்க்கலாம் பாதத்தை தலையில வச்ச மாதிரி, ஆனா வைக்க மாட்டாராம். அது வரை அப்ப இதெல்லாம் பகவான் சொல்றாரு அவங்கிட்ட. தர்ப்போ சித்தியை, அந்த சிறிதளவு அந்த கர்ப்பம் கொழுப்பு இருக்கு இல்லையா, கர்வம், அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் விகிதம் அகிலம் டோட்டலா அதை நீக்கிறதுக்கோசரம் தைத்திய சித்தோசி புண்ணியகி. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கோசரம் தான் நீ தைத்திய குலம் அசுரனா இருந்தா கூட அந்த துளி கர்ப்பம் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் நடத்துற நாடகம்ட்டு பகவானே சொல்லி விடுறாரு அவர். சித்தோசி புண்ணியகி. இப்போ புண்ணியப்பட்டு போயிட்டானவன் இல்லையா, அவனே அந்த நிலைக்கு ஒசத்தி விடுறாரு பகவான். அந்த அவனுக்கு அந்த வைராக்கியம் வந்துடுது, ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான் இல்லையா, தன்னே கொடுத்தா இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் அதோபி காடோப சாந்தியே அகமத்தன்ட்டு நம்ம பார்த்தோம். காடோப சாந்தி, அந்த காடோப சாந்தியைனா அந்த வைராக்கியம் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது முன்னாலே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த வைராக்கியம் அவனுக்கு வந்துடுறது அவனுக்கு இல்லையா, அவன் மனசுல இருக்கிற அந்த கர்மமும் நீங்கியாச்சு. இப்போ அப்ப அதுக்கோசரம் தான் பகவான் கருணையில எப்படி அவனை வசப்படுத்தி அவனை தைத்திய வம்சம் பிரசம்சம் அவனை புகழ்ந்து சொல்லி என்னெல்லாம் பண்ணி கடைசியில அவனை நல்லவன் ஆக்கி விடுறான் பகவான் இல்லையா. ஏன்னா அவன் அத்தனை நல்லவன் பலி. இந்த ஓணம் எல்லாம் செலிப்ரேட் பண்றான், அதை பத்தி எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கேரளால எவ்வளவு வைபவமா கொண்டாடுவாங்க. இப்ப பகவான் என்ன சொல்றாங்கன்னா, லோகஸ்தேஸ்து, இப்ப எத்தனையோ லோகங்கள் இருக்கு இல்லையா, சொர்க்க லோகம் இருக்கு, எல்லா லோகங்களும் இருக்கு. அதையும் விட உனக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு உலகம் சுதலம்மா. சுதலம் ச ஜானோன்னு பார்த்துருக்கோம் நம்ம தசகம் 6ல. சுதலம் ச ஜானு, முழங்கால்ல நம்ம பகவானுடைய முழங்கால் இல்லையா, அதுல சுதலம் எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப முழங்கால் தான் சுதலம். சுதலம் நெதர் வேர்ல்டு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற உலகமாகும். கால்ல எல்லாம் இருக்கு. அந்த உலகத்துக்கு நீ முதல்ல போகணும்னு சொல்றாராம். அந்த உலகத்துல ரொம்ப அழகான ஒரு உலகமா அது. அங்க எந்த விதமான குரோதத்துக்கு காமத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது. நல்ல ஜனங்கள் தான் இருப்பாளாம் அந்த இடத்துல. அப்போ நீ சுதரத்துக்கு அதிபதி ஆகணும். பகவான் சொல்றானா, நீ சுதரத்துக்கு அதிபதியாக நீ அங்க போனா உனக்கு வாயிற்காப்போனாக நான் பக்கத்திலேயே இருப்பேங்கிறான். இப்ப என்ன முதல் ஸ்லோகத்துல அஜித்தன்னு சொன்னார் இல்லையா, உன்னை ஜெயிக்க முடியாத பகவான இப்ப பலி ஜெயிச்சுட்டாப்ப இல்லையா, இவன் மேலுக்கு வந்தாச்சு. பகவானுக்கு மேல ஒரு படி போயிட்டானவன். பலி ஜெயிச்சு விடுறானவன், பகவானே ஜெயிச்சு விடுறான். அதான் பகவான் சொல்றான், சுதல உலகத்துக்கு நீ போ. இந்த பக்கத்துல நீங்க பாக்கலாம், இதான் சுதல உலகம். அந்த அழகான சுதல உலகம் உனக்கு காத்துன்னு இருக்கு. நீ அந்த சுதல உலகத்துக்கு போயிட்டு உன் தைத்தர்களோட நீ சுகமாக இருக்கலாம்னு சொல்றான். அதுதான் இங்க லோகஸ்தேஸ்து த்ரீ தீவ விஜயி. அதாவது 3 உலகத்திலேயுமே வச்சு அது ரொம்ப அழகான ஒரு உலகம். நீ அதுக்கு முதல்ல போகணும் அப்படின்ட்டு அவனை பிரகல்லாதன் எல்லாரையும் சொல்லுவான். தைத்தியர்கள் எல்லாரும் நீங்க அங்க போய் இருக்கணும்னுட்டு பகவான் அனுகிரகம் பண்றாரு வாழ்க்கை. அப்புறம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா வாசவத்வம், அதுக்கப்புறமா அவனுக்கு இந்திர பதவி, சொர்க்கலோகம் இந்திர பதவியும் உனக்கு கிடைக்கும். வாசவத்வம் சபஸ்டாத்து, அதுக்கப்புறமா உனக்கு இந்திர பதவியும் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா உற்சாகிஜம் பஜ, நீ என்னை அடைவாயின்னு சொல்றாரு. இந்த கர்வம் நீங்கி அவன் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லவனா தானே இருக்கான் இல்லையா, இந்த லோகத்துக்கு கடைசியில வத்சாயுஜ்யம் 2 என்னோடு கலப்பாய் வத்சாயுஜ்யம் பஜ அப்படின்ட்டு புனரிதி அன்பகிரகம் அவன் அனுகிரகம் பண்றாராம். பலிந்தே பலி என்பதை அனுகிரகம் பண்ணிவிடுறான். இப்ப என்ன யஜ்யம் எல்லாம் தடவிட்டு போயிருக்கு இல்லையா, இதெல்லாம் நடந்த இதுல என்ன ஆயிருக்கு, யஜ்யம் அப்படியே நின்று போயிருக்கு. அப்போ என்ன பண்ற, விப்ரேகி பிராமணர்களை கொண்டு சந்தானிதம் மகவக இந்த யஜ்யத்தை எல்லாம் முடிக்க வைக்கிறார்கள். ஏன்னா அது பூர்த்தி பண்ணல, அஸ்வமேத யஜ்யம் பண்ணியிருக்கான். சோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ண சொல்லி அவன் சுதல உலகத்துக்கு அனுப்பிச்சுடுறாரு. சுதல உலகத்தை நீங்க எதர்கொள்றது கீழ் உலகம் சொல்லுவாங்க, பாதாளத்துக்கு மேல முட்டியில சுதலம் ச ஜானு. அதனாலதான் 6ஆம் தசகத்தை எடுத்து படியும்போ அப்போ உங்களுக்கு என்ன உலகங்கள் பகவானுடைய அங்கத்துல அங்க வர்ணையில எங்கெங்க எல்லாம் அந்த உலகங்கள் எல்லாம் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். அங்க பகவான் சொல்றாரு, உனக்கு நான் வாயில் காப்போனாக உன்னை காத்துட்டு அங்க இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு பகவான். அதுக்கப்புறம் நீ மத் சாயுஜ்யம் என்னோட 2 கலந்து போவாய். உனரீதி அன்ப கிருஷ்ணன் அவன் அனுகிரகம் பண்ணிவிடுறார்.
அப்புறம் பப்ரர்களை கொண்டு அந்த யஜ்யத்தை முடிக்க வைக்கிறார். கடைசியில வட்டத்திரி சொல்றார், பாகி வாகாலேஷ, எல்லாரையும் ரட்சிக்கணும்னுட்டு ஜென்ரலா வேண்டிக்கிறார் பட்டத்திரிங்க. இப்ப மாமான்னு சொல்ற என்னுடைய ரோகத்தை போக்குன்னு அப்படி சொல்லல அவர். பாகி வாக்கால எல்லாரையும் ரட்சிக்கணும். ஏன்னா பகவான் இவனை ரட்சிச்சார், தைத்தியனவன், அவனையே ரட்சிக்கிறார் பகவான். அப்போ பாகி வாக்காலேஷன்ட்டு முடிக்கிறார் அவர். இப்ப நம்ம நிறைய இதுல இருந்து பகவானுடைய இந்த வாமன அவதாரத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க முன்னெல்லாம் நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது பெரியவாள் அந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி இருப்பா. மேலோட்டமா இப்படி படிப்போம், சின்ன குழந்தையா வந்தார், அடி 3 அடி கேட்டார், பகவான் கொடுத்தார், இப்படிலாம் படிப்போம். ஆனா எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கு, அதையே நம்ம இனிமே ஆலோசிக்கணும். அதனால சும்மா படிக்கிறதோட நிறுத்தின்னு விடாதீங்க. எப்பவுமே படிச்சு அதுல உள்ள பகவான் இன்னும் என்ன அர்த்தங்கள் அதுல பொதிஞ்சு இருக்கு, இதுக்கு மேல இன்னமும் நிறைய இருக்கலாம். படிக்க படிக்கதான் நமக்கு இதெல்லாம் புலப்படும். அப்போ அது அந்த அந்த நமக்கு தெரியும் பொழுதே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் இதுல இருக்கா, அதுதான் பிரம்மானந்தம். பிரம்மானந்தம்னு பகவான் சொல்றாருல அடிக்கடி, இதுதான் நமக்கு பிரம்மானந்தம். இனிமே உள்ள காலங்கள் எல்லாம் அது பகவானை பார்க்கறது மாதிரிதான் அதெல்லாம். ஏன்னா எப்போ நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, பிரம்மேவ பகவதி சொல்றாள், அந்த பிரம்மனை அறியணும்னா அவ பிரம்மனாவே ஆயிடுறாவ. இப்போ எப்படி அந்த காலாத்மா அந்த அவருடைய பிரபஞ்ச ஸ்வரூபத்தை பாக்குறான் இல்லையா, இப்போ அது எத்தனை அதிர்ஷ்டம் இருக்கணும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு. இப்போ எத்தனை விஷயங்கள் அந்த அஜ்ஞானம் எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. இப்போ அந்த பகவத் ஸ்வரூபம் நம்ம மனசுக்குள்ள வந்துடுறது. இதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து ஆலோசிச்சு பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனாலதான் நீங்க எல்லாரையும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும்னு சொல்றது இதுக்குதான். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். எத்தனையோ நம்ம படிக்கிறோம் இல்லையா, நீங்க படிக்காத ஸ்லோகங்கள் இல்லையே, தெரியாத விஷயங்கள் இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா எல்லாம் பூர்த்தியா தெரியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது கீதாச்சரியன்னு சொல்றாரு அவர், படிச்சா மட்டும் போராது, அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு படிச்சுக்கணும்னு சொல்றாரு. அர்த்தம் புரிஞ்சு அந்த அடுத்த லெவலுக்கு போயிடணும் நம்ம இல்லையா. படிக்கிறோம், டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கோம், பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து சம்பாதிச்சோம், எல்லாம் தான் இருக்கு நம்ம கிட்ட. இருந்தாலும் நம்ம இந்த விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கிறோம் இல்லையா. இது எமான்சிபேஷன் பெருசா நம்ம பேசுறோம் இல்லையா. சோ நம்ம வாழ்க்கை தரத்துல நம்ம செஞ்சிருக்கோமா, அதை நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம். இப்ப நம்ம பகவானுடைய அந்த சொரூபம் நமக்கு தெரியறது. அதை நம்ம ரியலைஸ் பண்ணினாலே நமக்கு ரொம்ப ஆனந்தமே கிடைக்கும். இப்ப இப்படியாக சுகர் பரீட்சத்துக்கு எவ்வளவு அழகா அந்த அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். இது 5வது அவதாரம், பகவானுடைய 5ஆம் அவதாரம், வாமனாவதாரம். அதை பத்தி சொல்ற. அப்போ என்னத்துக்கு இதை எடுத்திருந்தாங்கிறது எல்லாருமே உட்கார்ந்துட்டு அவள் கேட்கிற பாக்கியம். அதே மாதிரி அந்த விஸ்வரூபத்தை எல்லாம் அவளும் தத்ரூபமா சொல்லுகிறான் சுகர். அப்போ அந்த குழுன்னு அந்த காத்துல கங்கை தீரத்துல உட்காந்து அவன் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமா இருந்திருக்கும் இல்லையா. நமக்கு படிக்கிறதையே த்ரில்லிங்கா இருக்கு. இப்போ அங்க சுகர் சொல்ல சொல்ல கேட்க அவளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கான். இனி அடுத்து மத்ஸ்யாவதாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம், இன்னொரு அவதாரம். இப்ப அதை பத்தியும் பரீட்சத்து விடுறது இல்லை. ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டு அட்டார்த்தின்னு பார்த்தோம் இல்லையா. எல்லா விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு, ஜிக்யாசு இல்லையா. எல்லா விஷயங்களை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறான் பரீட்சத்து. சோ இதை பத்தி 4 விதமான பக்தி லட்சணங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திங்க. எத்தனையோ விஷயம் ஒன்றுல இருந்து நமக்கு நிறைய மல்டிப்ளை ஆகுது. அடுத்து நம்ம பார்ப்போம் மத்ஸ்யாவதாரம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் உருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. தேங்க்யூ மாமி. ஒரு நிமிஷம். தேங்க்யூ மாமி. வெல்கம். தேங்க்யூ மாமி.